இந்த மிக முக்கியமான ஒரு தலைப்பை நாம் கலந்துரையாடிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது மக்கள் மத்தியில் மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படக்கூடிய ஒரு விஷயம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அதனை அகீதா, இபாதா என்று இரண்டாக பிரிப்பார்கள். அகீதா என்பது கொள்கையோடு தொடர்பான விஷயங்கள் அல்லது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். இபாதத் என்பது வணக்க வழிபாடுகளோடு தொடர்பான அம்சங்கள். இந்த வணக்க வழிபாடுகளை எப்படி அமைத்துக் கொள்வது என்பதற்கான வழிகாட்டல்களை தருவதுதான் ஃபிக்ஹ். இந்த ஃபிக்ஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி இருந்தது, அதற்கு பிறகு எப்படியான நிலையை அந்த ஃபிக்ஹ் அடைந்தது என்பது போன்ற செய்திகளை எல்லாம் முஜீப் அவர்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அதை உங்களிடம் பெறப்பட்டிருக்கக்கூடிய ஹேண்ட் அவுட்டிலும் அது இருக்கிறது. இப்போது உலகமே ஒரு வகையான சிக்கல் இருக்கிறது. குறிப்பாக உலகத்தில் உள்ள மக்களை பொறுத்தவரை முஜ்தஹித் என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மிக மிக குறைவு. இஸ்லாமிய அறிஞர்கள், ஆய்வாளர்கள் என்ற நிலையில் இருப்பவர்கள் மிக மிக அரிதானவர்கள் தான் காணப்படுகிறார். பெரும்பாலான மக்கள் அந்த நிலையில் இல்லாதவர்கள். அதே நேரத்தில் மக்களுக்கு அதிகமாக தேவைப்படுவது ஃபிக்ஹ் தான். அகீதாவை பற்றி பேசும்போது மக்களுக்கு போர் அடிக்கிறது. அது போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை அடைகிறார்கள். சென்ற மாதம் உடன்குடியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில நம்முடைய சகோதரர் எம்.எஃப். அலி அவர்கள் ஒரு சம்பவம் சொல்லி காட்டினார். அதாவது ஒரு அறிஞர், பிரபல்யமான ஒரு இமாம், மாணவர்களுக்கு அகீதா வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப மாணவர்களுக்கு அழித்து விட்டது. அகீதா என்பது முழுக்க கொள்கை சார்ந்தது, நம்பிக்கை சார்ந்தது, நடைமுறையில் ஒன்றும் இல்லை. அவர்கள் போர் அடித்து ஷேக்கிடம் வந்து நாம் இதை நிறுத்திவிட்டு வேறு ஏதாவது ஒரு தலைப்புக்கு போனால் நல்லவல்லவா என்ற ஒரு அபிப்பிராயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நாள் ஒருவர் வந்து அவரை சந்தித்து ஏதோ ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அந்த செய்தியை கேட்ட ஷேக்குடைய முகத்தில் ஒரு மாற்றமும் பதட்டமும் ஏற்பட்டிருக்கிறது. இதை பார்த்த மாணவர்கள் என்ன என்று கேட்டிருக்கிறார்கள். அவர் சொல்லியிருக்க ஒரு வீட்டில் ஒருவர் மூத்ததாகிவிட்டார், அல்லாஹ்வை பற்றி மோசமான முறையில் விமர்சனம் செய்கிறார் என்று அவர் வந்து சொல்லிவிட்டு செல்கிறார். மாணவர்கள் அப்படியா என்று கேட்டுவிட்டு விட்டுவிட்டார். மறுநாள் வந்த ஷேக் மாணவர்களிடம் சொல்லியிருக்கிறார், நான் சொன்ன தகவல் தவறானது. உண்மையிலே என்ன நடந்திருக்கிறது என்றால், அந்த வீட்டில் உள்ளவன் தன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்து விட்டான். இதுதான் அங்க நடந்திருக்கிறது. எல்லா மாணவர்களும் டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்படியா நடந்துச்சு, நம்ம உடனடியாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். மாணவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அப்பதான் ஷேக் புரிந்து கொண்டார், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஒரு அநியாயம் நடக்கிறது என்று சொன்ன போது எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இந்த மக்கள் இருக்கிறார்கள். ஒரு பெரும்பாவம் நடந்தது என்று சொல்லும் போது உணர்ச்சி வசப்படுகிறார்கள். அகீதா என்பது ஒரு வெயிட்டானது என்ற விஷயத்தை இந்த மாணவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. என்ன சொல்லிய திரும்ப எடுங்கள், ஆரம்பத்தில் இருந்து அகீதா படிப்போம். நமக்கும் அப்படித்தான். அல்லாஹ் பற்றி ஒரு நபிகள் நாயகத்தை ஒருவன் குறை சொல்றான் என்று சொன்னால் பெரிய ஒரு மேட்டரா நமக்கு தென்பதில்லை. ஏதாவது ஒரு மசாலாவில் ஒரு பிரச்சனை வந்துட்டால் அல்லது ஒரு கபீரா, ஒரு பெரும்பாவம் கூடாது. நான் பெரும்பாவத்தையும் அகீதாவையும் ஒப்பிடும் போது பெரும்பாவம் எல்லாம் நாடினால் மன்னிப்பான், நாடினால் கண்டித்து விட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். ஆனால் அகீதாவுடைய விஷயத்தில் ஒரு தவறு விட்டானாக இருந்தால் அவனுக்கு இடச்சமே கிடையாது. அப்ப இந்த அகீதா என்பது இன்றைக்கு மக்கள்கிட்ட பெரிய ஒரு இடத்தை பிடிக்குது. மக்களிடம் பெரிய இடம் பிடித்திருப்பது சட்டம். நீங்க அகீதாவை பற்றி ஒரு தலைப்பு போட்டு பாருங்க, ஒரு பப்ளிக் ஸ்பீச்ல அல்லது ஒரு டிவி ப்ரோக்ராத்துக்கு தொடர்ச்சியா செய்யும் போது நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கு. அதை நிறுத்திட்டு வேறு ஏதாவது பண்ணுங்க. அதே டைம் தொழுகையை பற்றி நீங்க எத்தனை ஆயிரம் கிளாஸ் நடத்துங்க, ஒவ்வொன்றையும் பற்றி மற்றவர்களுக்கு இடத்துல மிஸ்டேக் இதுதான் சரி அப்படின்ற அந்த நடைமுறை ரீதியான விஷயங்களை சொல்லும் போது மக்கள் அதில் ஆர்வம் கொள்கிறார்கள். இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் மிக பிரதானமான இடத்தை பிடித்திருப்பது ஃபிக்ஹ் என்பது நம்ம ஃபர்ஸ்ட்ல
புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, உலகம் முழுக்க பொதுவாகவும் குறிப்பாக தமிழகத்தில் 20ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலிருந்து அல்லது நடுப்பகுதியிலிருந்து ஒரு குர்ஆன் சுன்னாவுடைய ஒரு எழுச்சி ஏற்பட்டது. மிக வேகமாக ஏற்பட்ட அந்த எழுச்சியின் விளைவு இன்றைக்கு குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்ற சிந்தனை உள்ள மக்களுக்குள்ளே குழப்பம். என்ன குழப்பம் என்றால், எப்படி தக்பீர் கட்டுறது, எப்படி அத்தையாரில் உட்கார்றது, எப்படி பெருநாட்டு தொழுகையை நிறைவேற்றுவது, லோக்கல் பிரேயா, இன்டர்நேஷனல் பிரேயா, இப்படி 1000 பிரச்சனை நமக்குள்ளே உண்டாயிருக்கும். எது சரி, குர்ஆன் சுன்னாதான் பேசிக் என்று ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்கள் குர்ஆன் சுன்னா என்று ஏற்றுக்கொண்ட நமக்குள்ளேயே இதுல எது சரியா இருக்கும் போகக்கூடிய ஒரு சிக்கலான நிலையில் நமக்கு இருக்கும். எனவே இந்த மக்களுக்கு இது சம்பந்தமான இந்த கருத்து வேறுபாடுகள் என்பது புதிய ஒரு விஷயம் அல்ல. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். இதனுடைய உண்மை வடிவத்தை கிட்டத்தட்ட ஒரு குழு, வழிகாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழு தவறான முறையில் இந்த சமூகத்திற்கு காட்டியது. ஷாஃபி என்றும் ஹனஃபி என்றும் அவர்களுடைய கருத்துக்கள் தான் 100% சரி என்றும் தெளிவான ஆதாரங்கள் வந்த விஷயங்களை கூட, உதாரணமாக தக்பீர் கட்டும் போது கையை உயர்த்துவது என்பது முத்தவாசலான நிலையில் இருக்கக்கூடிய இருக்கிறது. அதே போல சகாபாக்கள், அதாவது தொழுது கொண்டிருக்கிற சட்டம் சொல்லக்கூடிய தொழுகைகளில் ஆமீன் சொல்லக்கூடிய சகாபாக்கள் சட்டம் என்று ஆமீன் சொல்வார்கள். பள்ளிவாசல்கள் அறிவு தனியாக அறிவிக்கிறது. இருந்தாலும் ஒரு நாங்கள் சொல்வது மட்டும்தான் சரி என்ற ஒரு இறுக்கமான ஒரு நிலையை அந்த உலமாக்கள் சில மக்கள் மத்தியில் வெளியிட்ட போதுதான் இந்த நிலையிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக புறப்பட்ட சில சமூகங்கள் இன்னும் ஒரு பிழையான வழியை மக்களுக்கு காட்டிக் கொடுத்துள்ளார். அந்த பிழையான வழி என்ன? யாரோ தவறு விட்டதற்காக வேண்டி இந்த காலத்தில் உள்ளவர்கள் சிலர் அல்லது தரப்பட்ட அந்த ஏற்கனவே தரப்பட்ட குறிப்பில் சிக்கலுடைய வளர்ச்சி காலம் எப்படி சிக்கல் கடை தோட்டம் பெற்று வந்தது என்பது ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டின் மத்திய காலத்தில் இருந்து 7ஆம் நூற்றாண்டு வரை சிக்கலுடைய தேக்க காலம். தேக்க காலம் என்று சொன்னால் வெறுமனே முன்னால் உள்ள இமாம்களை மாத்திரம் தக்லீத் பண்ணக்கூடிய ஒரு நிலை உருவாகிறது. இமாம்கள் சொல்வது மட்டும்தான் சட்டம். எந்த உலமாக்கள் தோன்றினார்கள் அவர்கள் கூட விரிவாக சிந்திக்க மாட்டார். முன்னால் உள்ள இமாமா அபு ஹனீஃபா, மாலிக், ஷாஃபிஈ, அஹ்மத் போன்ற இமாம்களுடைய ஏதாவது ஒரு புத்தகம் கிடைத்தால் அந்த கிதாபுக்கு ஹாஷியா எழுதுவார்கள். ஹாஷியா என்றால் விவரக்குறிப்பு அல்லது ஹவாமிஷ் அடிக்குறிப்பு. இது மட்டும்தான் பண்ணுவாங்க. அவருடைய கருத்தை விமர்சனம் செய்ய மாட்டார்கள். இப்படியான ஒரு நிலை தோன்றுகின்றது. இந்த காலத்தில் தக்லீதும் தஅஸ்ஸுபும் மிக கடுமையாக உருவெடுத்தது. அந்த பின்னணியில் சில புத்தகங்கள் உருவாக்கப்பட்டன. உதாரணமாக ரத்துல் முஃப்தார், கலை மதத்தில் இருக்கக்கூடிய புத்தகம், ஷாஃபி மதத்திலே யானது பாருங்க மிக பிற்பட்ட காலத்தில் இப்படியான சில புத்தகங்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு பொருத்தம் இல்லாத சில குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படைகளை பார்க்கக்கூடிய சட்டங்களை சொல்லுச்சு. அதை வைத்துக் கொண்டு நம்மிடத்தில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், கண்ணியத்திற்குரிய இமாம்கள் எல்லோரும் மோசமானவர்கள் என்பதை போன்ற ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டது. ஓரளவு படித்த மக்கள் அந்த உண்மையை அவர்களுடைய கண்ணியத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள். பெரும்பாலான பாமர மக்களிடம் நீங்கள் போய் பார்த்தால் இமாம்களை பொறுத்தவரையில் மிக விரும்பிய போது சாதாரணமான நிலையில் தான் இமாம்களை நோக்குகிறார்கள். இது நாம் செய்த குர்ஆன் சுன்னா, அதாவது அந்த பிடியிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்று வந்து செய்தவர்கள் செய்த ஒரு சாதனை. இந்த நிலையில் இப்ப குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்களுக்காவது குறைந்தது உண்மைகளை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. சரியான முறையில் இதை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்று அந்த அடிப்படையில் முதலாவதாக கருத்து வேறுபாடு என்பதை பொறுத்தவரையில் உலகத்தில் கருத்து வேறுபாடு என்பது
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஹாபில் காபில் ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடுபட்டதை அவர் தரப்புவாலே சொல்லி காட்டார். ஒருவர் லைன் பசத்தை எதைத்த இளைய தத்துலனை மகன விபாசத்தின் எதிய இலைகளை அத்துலன் ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடுபட்ட ஒருவர் சொல்றார், நீ எதை கொள்ள வந்தாலும் நான் உன்னை கொள்ள மாட்டேன். அங்கிருந்து ஆரம்பிக்கு ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் தோன்றிய கருத்து வேறுபாடு என்று இமாம் இப்னு கதீர் உட்பட பல கருத்துராசிரியர்கள் குறிப்பிடுகிறார். அதிலிருந்து கடைசி வரைக்கும் கருத்து வேறுபாடு என்பது இருக்கும். கருத்து வேறுபாட்டை பொறுத்தவரையில் நம்முடைய ஷரியத்தில் நம்முடைய ஷரியத்தை பொறுத்தவரையில் கருத்து வேறுபாடுகள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி காலத்தில் இருந்த தோற்றம் பெறுகின்றன. அது ஃபிக்ஹ். ஆனால் குலபாக்களுடைய காலத்தில் குறிப்பாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடைசி கட்டத்தில் இருந்து அகீதாவுடைய விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றுகின்றன. அதில் கதரியாக்கள் தோன்றுகிறார்கள். அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் நடைபெற்ற மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு யுத்தம் தான் சிஃபின் யுத்தம். இந்த சிஃபின் யுத்தத்தை வைத்து ஷியாக்கள் ஹவாரிஜிகள் தோற்றம் பெற்று அடிப்படையான பல சிக்கல்களை உண்டாக்குகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்தில் மறுபக்கம் அல் ஹுக்கும் பிமா அன்ஸலல்லாஹ் பிமா பிகைரி மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்குவது, அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்காமல் விடுவது என்ற ஒரு அடிப்படையான பிரச்சனையை ஹவாரிஜிகள் தோற்றுவிக்கிறார்கள். பெரும்பாலும் செய்தவர்களுடைய நிலை என்ன என்ற ஒரு அடிப்படையான பிரச்சனையை தோற்றுவிக்கிறார்கள். இப்படியான கருத்து வேறுபாடுகள் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலிருந்து அதிகமாக வரும். அகீதாவுடைய விஷயத்தில் கருத்து வேறுபாடு வருவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது அடிப்படையான விஷயம். அகீதாவுடைய விஷயத்தில் கருத்து வேறுபாடு வரக்கூடாது. இதற்கு ஆதாரமாக அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயம் 159வது வசனத்திலும் சூரத்துல் ரூம் 30வது அத்தியாயம் 32வது வசனத்திலும் குறிப்பிடுகிறார். இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வகானு ஷியஅன் மின்ஹும் வகானு ஷியஅன் லஸ்ஸ மின்ஹும், மார்க்கத்தை பிரித்து கருத்து வேறுபாடுபட்டு மார்க்கத்தை பிரித்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களோடு நீ இல்லை, அவர்களோடு நீக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்லார். அதே போல முஷ்ரிக்குகள் நீங்கள் இருந்து விடார்கள், அவர்கள் தன்னுடைய மார்க்கத்தை பிரித்தவர் அடிப்படையை பிரித்து விட்டார்கள். அதே போல சூரத்துல் பக்ரா 253வது வசனத்தில் வலாக்கி இக்தலஃபு, என்றால் அவர்கள் கருத்து வேறுபாடுபட்டார்கள். ஃபமின்ஹும் மன் ஆமன வ மின்ஹும் மன் கஃபர், கருத்து வேறுபாடுபட்டார்கள். அவர்கள் ஒரு கூட்டம் மூமின்கள் என்ற நிலையில் இருக்கிறார்கள், இன்னும் ஒரு கூட்டம் காபிர்கள் என்ற நிலையில் இருக்கிறார்கள். இந்த கருத்து வேறுபாடு அகீதாவில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு. அகீதாவில் எந்த காரணம் கொண்டும் கருத்து வேறுபாடு அனுமதிக்கப்படவில்லை. ரசூலுல்லாஹினுடைய காலத்தில் உள்ள கருத்து வேறுபாடு இருக்கவில்லை, அல்லாஹ் தடை செய்து விட்டார். சஹாபாக்களுடைய காலத்திலும் அந்த கருத்து வேறுபாடு அவர்களிடத்தில் வரவில்லை. அதற்கு பிறகும் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தில் உள்ள யாருமே அகீதாவுடைய விஷயத்தில் கருத்து வேறுபாடு படவில்லை. இது அகீதாவுடைய விஷயத்தில் என்பது உசூலுல் அகீதா, அகீதாவின் அடிப்படை. அது முக்கியமான ஒரு பகுதி. அகீதாவின் அடிப்படைகளில் எந்த கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் அகீதாவில் உள்ள சில மசாயில்களில் சஹாபாக்கள் அல்லது அதற்கு பின்னால் உள்ள அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்த இமாம்கள் கருத்து வேறுபாடு பட்டார்களா இல்லையா? இது ஒரு மிக அடிப்படையான ஒரு சர்ச்சை அறிஞர்கள் மத்தியில். குறிப்பாக இன்றைக்கு சலஃபிகள் நாங்கள் என்று சொல்லி ஒரு கடுமையான போக்குள்ள ஒரு குரூப், அத பிரதானமாக வழிநடத்தக்கூடியவர்கள் தான் ஷேக் ரபி இப்னு ஹாதி அல் மத்ஹலி. ஷேக் ரபி மத்ஹலி தான் சுருக்கமாக சொல்லுவாங்க.
இவர் மதீனா ஜாமியா இஸ்லாமியுடைய ஆரம்ப பட்டதாரிகள் சொல்றார். இவர் தனக்கு ஒரு மன்னேஜர் கொண்டு நிறைய பேரோட முரண்பட்டு கொண்டார். எந்த காலகட்டமாக? இப்பதான் சமகாலத்தில். இவருக்கு உள்ள சில குரூப்ஸ் உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அடிப்படையில் தெரியாத ஆர்வமான மக்கள், அதை குறிப்பாக இளைஞர்கள் எல்லாம் இப்படி விஷயங்களை சொன்ன உடனே குயிக்கா பேசுவாங்க. இவர் கொஞ்சம் அந்த அகைதாவுடைய விஷயத்துல எக்ஸ்ட்ரீமான போக்கை வருவது. உதாரணமா செய்தி கொஞ்சம் காவிரி என்று சொல்றதை நாங்கள் வர மாட்டேன், புத்தகமே இருக்கிறார்கள். இப்படியான ஒரு போக்குள்ள ஒரு இவர் சொல்றார், மசாயில் அகீதா, அகீதாவில் உள்ள மசாலாக்களிலும் கருத்து வேறுபாடு வர முடியாது அப்படின்னு இந்த கருத்தை அவர் முன்வைத்தார். இந்த கருத்து மத்தியிலேயும் பேசப்பட்டிருக்கிறது. இது சென்னையில பரவலாக இளைஞர்கள் மத்தியில் இந்த கருத்து பரப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம பார்க்கும்போது சில மசாலாக்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய ஃபத்வாவில் 2 இடங்களில் குறிப்பிடுறாங்க. அதே போல முக்கியமான ஒரு சலஃபி அறிஞர் தான் ஷேக் அப்துல் அஜீஸ் அர்-ராஜிஹி ரஹ்மத்துல்லாஹ். சவுதி அரேபியாவிலிருந்து அண்மையில மரணித்த ஷேக் அப்துல் அஜீஸ் அர்-ராஜிஹி, அப்துல் அஜீஸ் பின் பாஸ் ராஜிஹி ரஹ்மத்துல்லாஹ். அதே போல ஷேக் உசைமீன், முஹம்மது பின் சாலிஹ் உசைமீன் அவர் முக்கியமான ஒரு அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தை சேர்ந்த ஒரு அறிஞர். இந்த அறிஞர்கள் எல்லாம் சொன்னாங்க, சில மசாலாக்களில் அகீதாவுடைய சில மசாலாக்கள், ஃபிக்ஹ் மசாலா இல்ல, அகீதாவுடைய சில மசாலாக்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது சஹாபாக்களுக்கிடையே சொன்னார். உதாரணமாக அவங்க குறிப்பிடுறது, மியராஜின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்களா இல்லையா நேரடியாக. இதுல சஹாபாக்களுக்கிடையே கருத்து வேறுபாடு வந்து இது அகீதாவுக்கு சம்பந்தமான விஷயம், ஃபிக்ஹ் அல்ல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் பெரும்பாலான அறிஞர்கள் சொன்னாங்க, அந்நேரம் இருந்தவங்க அல்லாஹ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெளிவாக சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்க்கவில்லை. இதுல ஒன்றுதான் சரி, குர்ஆன்ல ஆயத்து இருக்கு, அல்லாஹ்வை நேரடியா பார்க்கணும். ஒன்று நேரடி எழுந்திருந்தாங்க, பிரச்சனை தீர்வு வந்திருக்கும். அதாவது திரைக்கு அப்பால் இருந்து அல்லாஹ் யாருடைய இன்னும் குறையாடுறது இல்லை. அது வகையை பற்றி அம்மாவத்தால சொல்லும் போதுதான் வகையை பார்க்கக்கூடிய வழிகள்ல ஒன்று திரைக்கு பின்னால் இருந்து பேசுவார் என்பது. இப்ப மேராஜ் போன நேரத்துல பார்த்தார்களா இல்லையா? இப்ப இதுல நம்ம நான் முடிவு சொல்லலாம். உதாரணம் சொல்றேன், இதுல எது சரி என்ற தீர்வுக்கு நான் வரல, நம்மளோட ஆய்வு வகுப்பு அல்ல, அந்த பிரச்சனைகளை ஆய்வு செய்வதில்லை. நம்ம சில விதிகளை உண்மைகளாக கொண்டு போகும். இப்ப ஆயிஷனாய் சொன்னா இல்லை, இப்னு அப்பாஸ் எல்லாம் சொன்னா பார்த்தாங்கன்னு சரியான விவாதம். இப்ப இது நமக்கு எதை காட்டுது? அகீதாவுடைய ஒரு மசாலாவில் சஹாபாக்கள் கருத்து வேறுபாடு வைத்திருக்கிறார்கள். அதே போல இந்த கபருக்குள் நீங்கள் மையத்தை வைத்து விட்டு வந்த பிறகு நீங்கள் அழுதால் இந்த சொல்லி இன்னல் மையத்தை அழுத்தவதி புகாரி அன்னைக்கு அழை, குடும்பத்தவர்கள் அழுவதனால் மையம் தண்டிக்கப்படுகிறது. இது அகீதாவுடைய விஷயம். கபருடைய வாழ்க்கை அல்ல, அகீதா. இந்த அகீதாவுடைய விஷயத்துல இந்த கருத்து சில சஹாபாக்கள் சொல்றாங்க, கபருக்குள்ள இந்த தண்டிக்கப்படும் நேரடியான ஹதீஸை வச்சு அழுவதனால் தண்டனை கிடைக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க அப்படி கிடைக்காது. ஏன்னா பொதுவாக அல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆத்மாவின் பாதை சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது. எங்க நம்ம கவனிக்க வேண்டியது இதுல யார கருத்து சரி தவறுன்றது இல்லை. அப்படி நம்ம பார்க்கும்போது இஸ்லாமிய அறிஞர்கள் ரெண்டையும் ஜாயின் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க, ஒரு முடிவை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சஹாபாக்கள் அகீதாவுடைய சில மசாலாக்களில் கருத்து வேறுபாடு பட்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையான விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். என்றால் சில நேரங்கள்ல அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தை சேர்ந்த குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய நமக்கு மத்தியிலும் அப்படி சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு வந்தால் நம்ம மிக ஆபத்தான விஷயமாக நோக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த செய்தி நம்மளதுல பதிவாக வரும்.
அடுத்தது இது அகீதா பொறுத்தவரையில். ஆனா பொதுவாக அகீதாவில் கருத்து வேறுபாடு கூடாது. அடிப்படையில் சில மசாலாக்களில் ஏற்படுவது ஒருவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்ற மாட்டாது. அந்த வகையில்தான் முக்கியமான அறிஞர்கள் ஒரு சகோதரர் ஷிப்பில் நினைக்கிற ஒரு விஷயம் ஒரு புத்தகம் முகாலபாத்து அகதியா ஃபீ ஃபத்ஹில் பாரி அல்லது இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரியில் அகீதாவுக்கு மாற்றமாக சொன்ன செய்திகள் என்று சொல்லி ஒரு புக் கொண்டு போட்டு அந்த புக்கு ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அடிக்கடி கொடுத்திருக்கிறான், தகவல் கொடுத்திருக்கிறான் அவரோட மதிப்பு. அப்ப அவர் அகீதாக்கள் சில தவறுகள் ஏற்பட்டது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த ஃபத்ஹுல் பாரியை அங்கீகரித்திருக்கிறார். நல்ல ஷேக் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்களுடைய அகீதாவில் அஷ்அரிய சிந்தனை கொஞ்சம் இருந்திருக்கிறது. அதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது. இது அல்லாமல் அடுத்தது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பகுதி என்ன? ஃபிக்ஹ் கருத்து வேறுபாடு. இப்ப நமக்கு சொல்லித் தரப்பட்ட இன்றைக்கு வரைக்கும் போதிக்கிறார்கள் என்றால் ஃபிக்ஹுடைய விஷயத்துல ஒரு கருத்து தான் இருக்கும். ஃபிக்ஹ்ல ஒன்றுதான் வரணும், ரெண்டு கிடையாது. நம்ம நாலு மனிதர்கள் இப்ப நமக்கெல்லாம் தௌஹீத் என்று சொல்லி போதித்த விஷயம் என்ன? ஒன்றுதான், ரெண்டு இல்லை. விசாரம் பிரச்சனை வருது. என்றால் சில நேரங்களில் மார்க்கத்தோட படிச்சு சுண்ணாவையும் முஸ்லிம்களையும் படித்தவர்கள் இதுல ரெண்டு வகையான கருத்துக்கள் இருக்கின்ற உடனே பொதுமக்களுக்கு போய் பாருங்க, தீன் ரெண்டா இருக்குமா? சத்தியம் உண்டாதான் இருக்கும் அப்படின்னா மக்கள்கிட்ட எது எதிர்பார்க்கும்? இது இல்லாத மக்கள்கிட்ட நியாயமாத்தையும் கொண்டுன்றதுதான். எனவே நம்ம வழிகள் தெரிகிறார் பாருங்க, ரெண்டு இது சரின்னு சொல்றாங்க. இந்த கருத்து வேறுபாடுகள்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது முதலாவது, சில கருத்து வேறுபாடுகள் ஃபிக்ஹில் ஏற்படக்கூடிய சில கருத்து வேறுபாடுகள் ரெண்டும் சரி, சமயத்துக்கு தகுந்த மாதிரி, சமயத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை. உதாரணமாக பெருநாள் தொழுகைக்கு எத்தனை தக்பீர் சொல்ற? 12 11 6 அந்த முறை 4 இந்த முறை 6. இதுல எது சரி? எல்லாம் சரி, 12 சரி. ஏன் எல்லாத்தையும் ஹதீஸ் வருது, சரியான ஹதீஸ்ல ஒரு 5 ரெண்டாவது இந்த முறையில தக்பீர் சொன்னாங்க, ஓகே. அப்படி இல்லாம மற்ற விவாதக்கூடிய முறையில தக்பீர் சொன்னாலும் அது சரி. ஒருவர் இதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னார், ரெண்டு சஹாபாக்கள் ஒரு காட்டு ஒருவர் ஓதினோன்னு சொன்னாங்க, இதுவும் சரிதான். மற்றவர் ஓதும்போது அவரும் சொன்னாங்க, நீ ஓதியரும் சரிதான். ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடுபட்டார்கள் ஃபர்ஸ்ட். ஆனா ரெண்டு பேரும் சரியை தான் செய்தாங்க. இது ஒரு விஷயம். இதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம ஃபிக்ஹ்ல பார்க்கலாம். இந்த பெருநாள் தொழுகையுடைய தக்பீர், அதே போல போன்ற பல துவாக்கள் பாருது. அதே போல வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு சூரத்துல் ஆலாவும் மற்ற இதுவும் சூரத்துல் ஜும்மாவும் சூரத்துல் முனாஃபிகூன் ஓதுறது, இப்படியான பல விஷயங்கள் வந்திருக்கும். ரெண்டு கருத்து வேறுபாடு வந்தாலும் அது ரெண்டும் சரிந்த நிலையில் உள்ளது. ஏன்னா ரெண்டுக்கும் தலீல் தெளிவாக இருக்கும். இரண்டாவது வகை கருத்து வேறுபாடு ஃபிக்ஹை பொறுத்தவரையில், அந்த கருத்து வேறுபாட்டில் ஒன்றுதான் உண்மையில் அல்லாஹ்வுடைய பார்வையில் சரி. அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒன்றுதான் சரியானது. ஆனால் அல்லாஹ் சில விதிகள் சொன்னார். அல்லாஹ்வுடைய சங்கடத்தில் ஆழ்ந்த விரும்புவது,
அல்லாஹ் உங்களுக்கு இளமையை விரும்புகிறான், அவன் கஷ்டத்தை விரும்பவில்லை. இந்த அடிப்படையில அதுல நம்முடைய ஆய்வு எந்த இடத்துல போய் நிற்கிறோ அந்த ஆய்வு முடிவை எடுத்துக் கொள்வது நமக்கு நன்மையை பெற்றுத்தரும், அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற்றுத்தரும். 2 பேர் இவர் ஒரு முறையில் செய்வார், ஒரு முறையில் செய்வார். ஆனால் 2 பேருக்கும் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது. இதுல மிக முக்கியமான இன்னும் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முக்கியமான ஒரு அடிப்படை என்னென்றால் குர்ஆன் சுன்னாவின் நிழலில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுதான். இது நம்ம தெளிவா இருக்கணும். இந்த குர்ஆன் சுன்னாவின் நிழலில் அல்லாமல் மதுஹப் அடிப்படையில் மனோ இச்சை அடிப்படையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அல்ல. குர்ஆன் சுன்னாவின் அந்த நிழலில் இருந்து ஆய்வு செய்யும் போது ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள், அதுல முதல் நிலைப்பாடு என்ன, 2ம் சரியாக இருக்கும். இரண்டாவது நிலைப்பாடு என்னன்னு கேட்டால் 2ல ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில் சரி, ஆனால் 2 பேரும் குர்ஆனையும் சுன்னாவையும் ஆதாரமாக கொண்டு அந்த பிரச்சனையை அணுகி 2 முடிவுக்கு வருகிறார்கள். எனவே 2 பேருக்கும் கூலி. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது இதை ஹக்கமல் ஹாக்கிம், ஒருவர் தீர்ப்பு வழங்குகிறார். தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னால் அவர் இஜ்தஹத சும்மா அஸாப, ஆய்வு செய்து சரியான முடிவை அவர் அடைகிறார். ஃபலஹு அஜ்ரான், அவருக்கு 2 கூலிகள் கிடைக்கும். வஇதா ஹக்கம ஃபஜ்தஹத சும்மா அஸா, தீர்ப்பு போல் சொல்வதற்கு முன்னால் இஜ்திஹாத் செய்து தவறு விட்டால் ஃபலஹு அஜ்ருன், அவருக்கு ஒரு கூலி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கருத்து வேறுபாடு ஏற்படுவதை சஹாபாக்களுக்கு முன்னால் அங்கீகரிக்கிறார்கள் இந்த ஹதீஸின் மூலம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தியரியாக, ஒரு விதியாக சொன்னது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை வாழ்க்கை, சஹாபாக்களுடைய நடைமுறை வாழ்க்கை ரசூலுல்லாஹி காலத்துல பார்க்கும்போது கருத்து வேறுபாடு அவங்களுக்கு இடையில வந்தது. இது பிரபலமான ஒரு ஹதீஸ் தான் இந்த பனு குறைலாவுடைய ஹதீஸ். புகாரியில அதுபோன்று மற்ற பல ஹதீஸ்களில் இடம்பெறக்கூடிய ஒரு சரியான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்ஸாப் யுத்தம் முடிந்து வந்திருக்கும் போது ஆயுதத்தில் வைக்கல, அப்படி இருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பனு குறைலாவுக்கு செல்ல வேண்டும் என்ற கட்டளை வரும். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அந்த வந்த கையோடைய நீங்க பனு குறைலாவுக்கு போங்கன்னு சொல்றாங்க. அவங்களை கைட் பண்றாங்க. எப்படினால், நீங்கள் அசர் தொழுகையை பனு குறைலாவில் அன்றி தொழாதீர்கள் என்று ஹதீஸ் சொல்லி அனுப்புறாங்க. இது ஒரு ஹதீஸ். லா யுஸல்லியன்ன அஹதுன் மின்கும் அல் அஸ்ர இல்லா ஃபீ பனி குறைலா, பனு குறைலாவில் அன்றி உங்களில் யாரும் அசரை தொழ வேண்டாம்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் அந்த குரூப்போடு அவங்க தலைவர் இருக்கிறார். போய்கொண்டிருக்கும் போது இடையில அசர் தொழுகை நேரம் வருது. பனு குறைலாவில் போய் சேர்றதுக்கு முன்னாடி அசர் தொழுகையினுடைய நேரம் வருது. இப்ப சில சஹாபாக்கள் அந்த இடத்துல இருந்து இந்த ஹதீஸை விளக்கப்படுகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, தொழுகை முஃமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது. நம்ம அசர் டைம் வந்துட்டு இதுக்கு பிறகு கோணமாக இருந்தால் அசருடைய நேரம் போய்விடும். எனவே நம்ம இந்த இடத்துல அசர தொழ வேண்டும் என்ற ஒரு குரூப் சொன்னாங்க. மற்ற குரூப் சொன்னாங்க, இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பனு குறைலாவில் அன்று அசரை தொழ வேண்டாம். அப்ப நம்ம அங்கு போய்தான் அசரை தொழணும். இந்த ஃபஹ்முன் நுசூஸ் அல் ஹர்ஃபி என்று சொல்லுவாங்க. நேரடியாக அவன் நஷ்ட புரிஞ்சு கொள்வாங்க. மற்ற குரூப் சொல்லுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நோக்கம் என்னவென்றால், வேகமாக அசர் டைத்துக்கு நம்ம அங்க போய் சேர வேண்டும் என்பதனால ரசூலுல்லாஹி நம்ம போக முடியல. எனவே நம்ம இந்த இடத்துல தொழுவோம். இந்த முதல் குரு அந்த இடத்துல அசர சொல்றாங்க. ஹதீஸை நேரடியாக புரிந்து கொண்டவர்கள் அவர்கள் போடல, இவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு பிறகு அவங்க போய் பனு குறைலாவுல சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பிறகு இந்த செய்தியை சொன்னாங்க. சொன்ன போது பாருங்க, அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய இபாரா இப்னு ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபலம் அன்னி வாஹிதன் மின்ஹும், ஒரு மிக முக்கியமான வாசகம் இந்த அன்னி
வாஹிதம் அவர்கள் யாருடனும் அவர்கள் கடுகடுப்பாக நடந்து கொள்ளவில்லை, கண்டிக்கவில்லை. என்ன பண்ணிட்டீங்க சொல்லும் போது நீங்க கேட்டீங்களாமே, தொழுகையை பிற்படுத்தி விட்டீர்களை பார்த்தீங்களா? நான் தெளிவாக நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன் தொழுகை நேரம் வைக்கப்பட்ட கடமை என்று. அப்படி குரு சாதகமாக பேசவும் இல்லை. அல்லது நான் சொல்வதை கேட்டு வந்திருக்கிறார்கள் இந்த குரு, அவங்களோட சேர்ந்து நீங்களும் வந்திருக்கலாம் அல்லவா என்று அவர்களுக்கும் சொல்ல ரெண்டு பேரையும் அங்கீகரித்தார்கள். இது புகாரில மட்டுமில்ல, பெரும்பாலான ஹதீஸ்களில் வரக்கூடிய எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை நீங்க திரும்ப இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து நிதானமா படிச்சு பாருங்க. புகாரி டிரான்ஸ்லேஷன் எடுத்து இந்த ஹதீஸை படிச்சு பாருங்க. நிறைய உண்மைகளை உங்களுக்கு இதுல இருந்து தெரிய வரும். இப்ப சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் போது கருத்து வேறுபாடு பட்டிருக்கிறார்கள். இது முக்கியமான ஒரு உதாரணம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு சஹாபாக்கள் நிறைய கருத்து வேறுபாடு. உதாரணமாக ஷாமுக்கு போறாங்க, அவருடைய தலைமையில் ஒரு குரூப் போகும்போது கேள்விப்படுறாங்க, ஷாம்ல பிளேன் பரவுகிறார். ஒரு குரூப் சொல்றது போகாதீங்க, இன்னும் ஒரு குரூப் சொல்றது போங்க. இதுவே கருத்து வேறுபாடு உருவாது. உமர்லானவங்க அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் உள்ள மூத்த சஹாபாக்கள் அழைத்து கேட்கிறார்கள், என்ன முடிவெடுக்க திரும்ப கருத்து வேறுபாடு ரெண்டு குரூப்பும் ரெண்டு மாதிரி சொல்றாரு. அந்த அப்துல் ரஹ்மான் எல்லாம் சொன்னாங்க, இப்படி ஒரு ஊரில் தொற்று நோய்கள் பரவுவதை நீங்கள் கேள்விப்பட்டு அந்த ஊரில் நீங்கள் இருந்தால் அந்த ஊரை விட்டு வெளியேறாதீர்கள், போகும்போது கேள்விப்பட்டால் அந்த ஊருக்குள் போகாதீர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கருத்து வேறுபாடு முடியுது. அவர் சொன்னாங்க சஹாபாக்கள் கருத்து வேறுபாடு பட்டார்கள் என்பது மக்கள். அதே போல முத்தா திருமணம், ரஷ்யாக்கள் தெரியக்கூடிய அந்த தற்காலிக திருமணம், இந்த திருமணம் கூடும் என்று அலிகல்லாஹு போன்ற சஹாபாக்கள் இப்னு அப்பாஸ் போன்றவர்கள் அந்த கருத்தை ஆரம்பத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார். மற்ற சஹாபாக்கள் கூடாதுன்னு சொல்லும் போது அப்ப அந்த கருத்து வேறுபாடு அவங்களுக்கு இடையில வந்து இப்படி நம்ம பார்க்கும்போது சஹாபாக்களுக்கு இடையில நிறைய கருத்து வேறுபாடுகள், அவர்களது வாரிசு உண்மை சட்டம் அதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் அவங்களுக்கு இடையில வந்துருக்கு. சஹாபாக்களுக்கு இடையில ரமலான்ல உம்ரா செய்வது சம்பந்தமாக கருத்து வேறுபாடு வந்தது. இப்படி நிறைய கருத்து வேறுபாடுகள் சஹாபாக்களுக்கு இடையில சிக்கூடிய விஷயத்துல ஏற்பட்டிருக்கின்றது. ஆதாரப்பூர்வமான வழக்குகளை நம்ம பார்க்க முடியும். இந்த அடிப்படையில தான் இமாம்களுக்கு இடையிலையும் நிறைய கருத்து வேறுபாடுகள் தோன்றியது. இமாம்கள் எல்லோருமே குறிப்பாக 150ஆம் ஆண்டுகளில் 2ஆம் நூற்றாண்டு பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட மதுரங்கள் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு நமக்கு பிரபலியமாக இருக்கக்கூடிய மதம் 4 அளவுல சேர்த்து வாஹியான ஒரு மதமும் பிரபலியமான ஒரு மதம். அப்போ ஹனபி, மாலிகி, ஷாஃபிஈ, ஹம்பலி என்பவரை சேர்த்து லாஹியான இன்னொன்னு இருக்கு. 6வது இன்னொரு பேரு ஷியாக்கள், உண்மையிலே ஜெய்தியாக்கள். ஆனால் அலுசுன்னாவுக்கு மிக நெருக்கமான ஒரு ஒப்பந்தம். அலுசுன்னாவுக்கு உள்ள நின்று பேசக்கூடிய பிரபலியமான மதகுகள் அந்த 5 மதகுகள் தான் சட்டாளர்கள் குறிப்பிடுவாங்க. அதாவது லாஹிரியா என்பது அபூதாவுது லாஹிரி, தாவூத் அல்லாஹி என்று சொல்லக்கூடிய தோன்றிக்கப்பட்டது. அதை இப்னு ஹஸம் என்று சொல்லக்கூடியவர் அல் முஹல்லா என்று சொல்லி, மஹல்லில முஹல்லா என்று சொல்லி ஒரு நூல் எழுதி அந்த நூலின் ஊடாக அந்த மதபை உயிர்ப்பித்திருக்கிறார். அந்த மதபும் இடையே இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம மக்கள் நினைக்கிறேன் லாஹிரி மதம், அதாவது லாஹிரினா வெளிப்படையாக நேரடியா குர்ஆன் ஹதீஸை புரிந்து கொள்வது என்பதுதான் அந்த மதபனுடைய பின்னணி. இப்ப இந்த மதத்தில் உள்ள எல்லோருமே ஒரு விஷயத்துல மிக தெளிவான கொள்கை இருக்கிறாங்க. என்ன? இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மذهபி.
சஹீஹான ஹதீஸ் தான் என்னுடைய மதுஹப். இதுல இந்த ஒரு அறிஞர்களுடைய மாற்று கருத்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, குல்லுன் யுஸீபு வ யுக்தி, எல்லோரும் சரியாகவும் சொல்லுவார்கள் தவறாகவும் சொல்லுவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, கபலுக்கு தேவைன்னு சொல்றாங்க, குல்லு யூஸர் கவுலு வ இக்ரா இல்லா சாஹிபு ஹதல் கவுல், எல்லோருடைய சொல்லும் ஏற்றுக்கொள்ளப்படவும் செய்யும் மறுக்கப்படவும் செய்யும். ஆனால் இந்த கபலுக்குள்ள இருக்கிறவருடைய சொல்லை மறுக்கவே முடியாது. இதுல எல்லா இமாம்களும் இந்த கருத்தை இதுல நம்ம மிக தெளிவாக போனோம், நம்முடைய சமுதாயத்திற்கு தெளிவாக சொல்றோம் குர்ஆன் ஹதீஸ். ஆனால் அவருடைய கால சூழ்நிலையை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு பக்கம் இருந்தவங்க அந்த காலத்துல இந்த காலத்தில் உள்ள மாதிரி கம்ப்யூட்டரோ அல்லது முஸ்லிமோ ஒரு புத்தகம் அறிமுகப்படுத்தினாங்க. நமக்கு என்னது அல் முஹ்ஜம் அல் முஃபஹ்ஹஸ் லி அல்ஃபாஸ் அல் ஹதீஸ் வந்து ஹதீஸ் இண்டெக்ஸ், அதாவது ஹதீஸ்களை சொல்றதுக்கான ஒரு புத்தகம். 9 ஹதீஸ் நூல்கள் ஹதீஸ்களை சொல்றதுக்கு லேசாக தரப்பட்ட புத்தகம். 6 பண்ணினது ஓரியன்டலிஸ்ட் அவங்க வந்து நமக்கான சாதாரண அவருக்கு நாம காலத்தில் இப்படியான காலத்தில் அவங்க கிடைக்கிற ஹதீஸ்கள், கிடைக்கிற ஆயத்துகள், கிடைக்கிற செய்திகளை வச்சுதான் இங்கு கொடுத்தாங்க. வித்தியாசப்படும் விஷயம். அதனால சரியான கிடைக்கும் போது இமாம்கள் மாற்றி கொண்டாங்க. அதாவது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கவுல் ஜதீத் கவுல் கதீம் இருந்துச்சு, பழைய கூற்று புதிய கூற்று இருந்தது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஆரம்பத்தில் சொன்ன செய்திகளை பின்னால் விட்டுல பண்றாங்க. அதே போல நிறைய இமாம்கள் அப்படி செய்திருக்கிறார். ஆனால் அவர்கள் எல்லோரும் எந்த பிரச்சனையாலும் குர்ஆன் தருவார்கள், இரண்டாவது ஹதீஸ் தருவார்கள். பிறகு அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் நிலையில் வகுத்து கொண்ட சில விதிகளை அந்த விதிகளின் அடிப்படையில் பெறுவார்கள். உதாரணமாக நம்ம எல்லாம் சர்ச்சைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு மசலா தான் அல் கராஅத் அல் இமாம், இமாமுக்கு பின்னால் ஓதுவது, மாமும்கள் ஓதுவது. இதில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனி சின்ன ஒரு விசாரணையை ஜுஸுல் கராஅத் அல் இமாம், இமாமுக்கு பின்னால் ஓதுவவர் எப்படி ஓதணும் மாமும். இதில் நம்ம எடுத்து பார்த்தால் 4 மதுஹப்களிலேயும் 3 நிலைப்பாடுகள். ஒன்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, சட்டம் தோழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் மௌனமாக தொடரக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் மஹ்மூம் எதுவும் ஓதாமல் இருக்க வேண்டும். இமாம் அபூ ஹனீஃபா சொல்லக்கூடிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, சட்டம் தோன்றுவதாக தொழுகையாக இருந்தாலும் சட்டம் இல்லாமல் வரக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் மாமும் கண்டிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். முதல் எதுவுமே ஓதக்கூடாது. இமாம் அபூ ஹனீஃபாவுடைய கருத்துப்படி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதக்கூடாது, வேற சூறாவும் ஓதக்கூடாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவை சென்று நிலையிலேயே கண்டிப்பாக ஓத வேண்டும். மூன்றாவது இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க என்றால், சட்டமிட்டு ஓதக்கூடிய தொழுகைகளில் இமாம் ஓதுகிற கராத் மாமுமுக்கு கேட்டால் அவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டியதில்லை. இமாம் ஓதுவது கேட்கவில்லை என்றால் அல்லது மௌனமாக ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தால் மாமும் கண்டிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் வைக்கிறார். 3 கருத்து வந்துட்டாங்க, உண்மை தரல. இந்த 3 பேரும் என்ன அடிப்படையில் திருப்பி வழங்கினார்கள் என்று பார்க்கும்போது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் திருப்பி வழங்கியிருக்கிறார். இமாம் அபூ ஹனீஃபா என்ன தலீல் உங்களுக்கு கேட்டா அவர் சொல்றார், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபைதா குர்ஆன் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது. குர்ஆன் ஓதப்பட்டால் அதை கவனமாக செவிதாழ்த்தி மௌனமாக நீங்கள் கேளுங்கள் என்று குர்ஆன்ல சொல்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிராஅத்துல் இமாம் கிராஅத்துல் லில் மஹ்மூம், இமாமுடைய கிராஅத் மாமுமுக்கும் கிராஅத்தாகும் என்று சொன்னார்கள். இந்த அடிப்படையில் தான் எப்படி நான் சொன்னேன். இமாம் ஷாஃபிக்கு வந்து நீங்க எப்படி சொன்னீங்க என்று சொல்றார். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவர்களுக்கு தொழுகை இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது கவனமாக வருகிறது, எல்லோரும் ஓதியே ஆக வேண்டும் என்று சொல்றார். இவர்கள் போய் நீங்க என்ன அடிப்படையில் தீர்ப்பு சொன்னீங்கன்னா 2 பேரும் தலீலை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த முடிவு வருகிறது தான் அவங்க சொல்றாங்க. 3 நாளில் இமாம்களும் என்ன அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள்? நமக்கு என்ன காட்டப்பட்டிருக்கு? இமாம்களை பற்றி வழிநடங்களா காட்டப்படுறீங்க இல்லையா, சமூகத்தை பிளவுபடுத்தினவர்களா காட்டப்படுறீங்க இல்லையா. ஆனா இமாம்களை பற்றி
இரண்டு இமாம்கள் முழுக்க விரும்புகிறார்கள். ஆனால் நமக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு இமாம்களை பற்றி எந்த ஒரு பின்னணியாக இல்லை. நம்மகிட்ட எதை சொல்றாங்களோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ள சொல்லக்கூடிய நம்முடைய புத்திக்கு சரியா பார்த்துட்டு தான் சரி. அதுதான் நம்மளுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நிலையாகவும் இருக்கும். எனவே இமாம்கள் யாரும் அவரோட மனோ இச்சைப்படி தீர்ப்புகள் சொல்லவில்லை. கடைசியில் புகார் நேரடியாக கிடைத்தால் ஒரு இஜ்திஹாத் செய்வார். அவர்களால் முடியுமானவரை இஜ்திஹாத் செய்தால் ஒரு தீர்ப்பை வழங்குவார்கள். தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி இமாம்கள் 2 ரக்காத் சுன்னத் தொழுது அல்லாஹ்விட்ட துஆ கேட்டு அல்லாஹ்விட்ட பாவமன்னிப்பு கேட்டுக்கொண்டு அந்த தீர்ப்பை சொல்லுவாங்க. அப்போ தீர்ப்பு சொல்றதுலேயே நிறைய பயன்படுத்திருக்காங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அந்த வரலாறு நான் அடிக்கடி உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடியது. ஈராக்கில் இருந்து வந்த இளைஞர்கள் இமாம சந்திக்கணும் வந்து மதீனாக்கு வந்து ஒரு கேள்வி லிஸ்டை கொண்டு வந்து கேள்விக்கிறார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் 3 1 தான் படிச்சுள்ளார். 3 பகுதி தெரியாத சொல்லிட்டார். இப்படி கேள்வியாக இருந்த இமாம்களை போய் இன்னைக்கு சமூகத்தை புலப்படுத்தினவங்க மோசமான 2 காட்டுறது தப்பு. ஆனா உண்மையை சொல்லணும், இமாம்களை தக்கலை பண்ணக்கூடாது. இது மாற்ற நமக்கு அனுமதித்தவில்லை. இப்புள்ள பாமரனாக இருந்தால் அவங்க இமாம் ஷாஃபி தக்கல் பண்ண முடியாது. அவன் யாராவது அவங்களுடைய நம்பகமான ஆய்வு உறுப்பினர் போட்டாங்க. ஷாஃபியை தக்கல் பண்றவங்க நுழைஞ்சிருக்கின்றார், அவன் தக்கல் பண்ண முடியாது. எந்த இமாம் ஷாஃபியுடைய கிதாபுலும் கிதாபு ரிசாலா இந்த புத்தகத்தெல்லாம் படிக்கணும். படிக்கிறவங்க அவருக்கு நுழைஞ்சிருக்க மாட்டார். அவர் முக்கல்வி என்ற லெவலில் இருந்து தாலிப் என்ற லெவலுக்கு மாட்டார், முத்தலியா மாட்டார். ஏன்னா அவர் தகவல் பண்ண முடியாது. உண்மையில் சொல்லப்படணும், நடுநிலையோடு சொல்லப்படணும். இந்த வகையில் இமாம்களுக்கு இடையில் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. சாபாக்கள் கருத்து வேறுபாடு பற்றிருக்கிறாங்க, இமாம்கள் கருத்து வேறுபாடு பற்றிருக்கிறார்கள். இந்த கருத்து வேறுபாடுகளுக்கு இந்த காரணம் ஏன் இவர்கள் கருத்து வேறுபாடு பட்டார்கள் என்பதை பார்க்கும்போது, முதலாவதாக குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை தொடர்பாக தலீல் ஆதாரம் அவங்களுக்கு கிடைக்காமல் அதனால கருத்து வேறுபாடு. ஒரு மசாலா ஏற்படுவது தலீலுக்கு தனியா இவ்வளவு செய்வாங்க, கருத்து வேறுபாடு கொள்வாங்க. இதுக்கு சாபாக்குடைய காலத்தில் நடந்த ஆதாரம் என்ன? பிள்ளைய இந்த பிள்ளைக்கு சம்பந்தமான என்று கேள்விப்பட்டோன்னு சாபாக்கள் 2 இருக்கு. ஒருவர் போகலாம் என்றால் ஒருவர் போகக்கூடாதுன்னு சொல்றார். கடைசியில் தீர்வு வந்துச்சு, ஹதீஸ் வந்த உடனே தீர்வு. இந்த பிரச்சனையை கருத்து வேறுபாடு போன்றதுக்கு காரணம் 2 பேருக்கு அப்துல் நோக்கல் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியாமல் போனது. அதே போல ஆதாரம் கிடைக்கும், அதான் மறந்திருப்பார். மனிதர் மறதியார். நாசு என்ற சொல்லே நசிய என்பதிலிருந்து வந்தது. நசிய என்றால் மறந்தால், நாசு என்றால் மறக்கக்கூடியவர். அரபு மொழியில் அவருடைய அர்த்தம் அல்ல. அப்ப மறதி இருக்கும். பாருங்க, யாருக்கு மறதி என்றால் இந்த முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு நாள் உமரது இல்லாம அவங்கள்ட்ட ஒருவர் கேள்வி இருக்கிறார். உமரே, இன்னி அஜ்னப்து ஃபலம் அஜித்மான், எனக்கு பெரும் தொடக்கப்பட்டு விட்டது, குளிப்பு கடமை ஆகிவிட்டது, ஆனால் தண்ணீர் இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய சொன்னேன், டாக்டர் சந்தி கொலை பண்ணாங்க. யார் உமரது இல்லாம வந்து பத்தவரை கொடுக்குறாங்க, நீ தொலை வேண்டாம். பக்கத்தில் அம்மா அல்லாதவர்கள் இருந்தவர்கள் டக்குனா கேட்டாங்க, உமரே, நம்ம 2 பேருக்கு ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது, அமீருல் முஃமினீன், நம்ம 2 பேருக்கும் இடையே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது உங்களுக்கு தெரியாதா? நம்ம 2 பேரும் ஒரு பயணத்துல போன நேரத்துல 2 பேருமே திரும்பாயிட்டோம். அந்த நேரத்துல பெருங்குளக்குள்ளவர்களாக மாறிட்டோம். அந்த நேரத்தில் தண்ணீர் கிடைக்கல, நீங்கள் தொடரவில்லை. ஆனால் நான் மினிமங்கள் மணலில் புரள்வது போட்டு நான் மணல்ல புரண்டேன், டைமம் செய்யறது தான் நினைச்சிட்டு மண்ணை கொண்டு எனக்கு சுத்தம் செய்யறது தண்ணிலாது. அப்ப உடம்பு முழுவதும் மணல் பறக்க முடியுதா? நிலத்துல எனக்கு புறம்பெற்று நான் போய் தொழுதேன். தொழுது 2 பேர் சொல்லாத சமூகம் போன நேரத்தில் சொல்லாத சிரிச்சுட்டு, நீங்கள் இவ்வாறு செய்தால் போதும் என்று கையை நிலத்தில் அடித்து டைமம் செய்யற முறையை சொல்லி தந்தாங்களே, இதை மறந்துட்டீங்களா?
மனிதனுக்கும் சுதர காலத்தில் இந்த கருத்து வருவாரு உமருக்கும் அம்மாருக்கும் இடையில வந்திருக்கின்றதை நம்ம காண முடியுது. அடுத்தது இந்த நிகழ்வு நடந்து முரளியம்மா அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது விளங்குது என்னென்றால் அமீருல் முஃமினீன் என்று அவர் சொல்றார். எவ்வளவு காலத்துக்கு போகுது அப்ப கடைசியில முரளியம்மா ஏற்றுக்கொள்ளல. அந்த நேரத்தில் அம்மா உயர்வான சொல்றாங்க, உமர் சொல்றாரு இக்கத்து இல்லாத அம்மா அம்மா அல்லாஹ் ஏன் இப்படி சொல்றாங்க. 2 பேருக்கும் நடந்த ஒரு நிகழ்ச்சி மறந்து போய் முறையான நிலைப்பாடு அந்த நேரத்தில் என்னங்க சொல்லக்கூடாது. அதனால அவர் தயவும் செய்வதில்லை, தொடரவும் இல்லை, ஒரு மகன் சொல்றது. அதே நிலைப்பாடு தான் இப்போ மக்களுக்கு அந்த கேள்வி வந்து வரைக்கும் சொல்றாரு. இப்ப மாற்றுக்கருத்து அம்மா சொன்னோன்னு இக்கத்து இல்லாத அம்மா அம்மாவை அல்லாவை பயந்து கொள்ளுன்னு சொல்றார். சொல்லுங்க அம்மா அல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் நாடினால் நான் இதை மக்களுக்கு சொல்லாமல் விடுகிறேன், நீங்க விரும்பினார் சொல்லலாம். இப்ப இப்ப அடிக்கிறது கூட அம்மா மார்க்கத்தை மறைக்க தயாராக இருக்கிறார் என்று சனாபில கூட இதனுடைய ஹிக்மத்தை யோசிச்சு பாருங்க. சமூகத்தில் ஃபித்னா வரக்கூடாதுன்றது. ஆனால் உமர் உடனே என்ன சொன்னாங்க, வள்ளிக்க மாற்றவில்லை, நான் அப்படி ஒரு கட்டுப்பாடு போட மாட்டேன், நீ போற அந்த வழியில் உன்னை நான் விடுகிறேன், நீ அந்த பத்துவ மக்களுக்கு சொல்லணும் சொல்லிடுவாங்க. முஸ்லீம் வரக்கூடிய 3வது வரையும் 193வது பேச்சில வர ஹதீஸ் இது. ஆதாரம் கிடைக்கல. அதே போலதான் ஒரு சம்பவம், அது பிரபல்யமான சம்பவம், அதனுடைய கனவில் சில கருத்து வேறுபாடுகள் என்றால் அபூபக்கர் ஆட்சி காலத்துல அவங்கள்ட்ட ஒரு மூதாட்சி சொல்ற என்னுடைய பேரன் மரணித்து விட்டார், அவருடைய சொத்திலிருந்து எனக்கு பங்களிக்கிறதா என்று கேட்டவங்க அபூபக்கர் உடனே சொன்னாங்க, குர்ஆனில் உனக்கு எந்த பங்கும் இல்லைன்னு. இந்த குர்ஆனில் வாரசுரிமை சட்டம் பற்றி தெளிவாக சில இடங்கள்ல வருது. அபூபக்கர் குர்ஆனை மனப்பாடம் செய்திருந்த சஹாபாக்களில் ஒருவர் தெளிவாக சொல்லிட்டார், குர்ஆனில் உனக்கு எந்த ஆதாரம் இந்த பங்கு கிடையாது. ஆனால் ஹதீஸில் உனக்கு எதுவும் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. சொன்ன நேரத்தில் சொன்னாங்க, பாட்டிக்கு பேரன் மூத்தான பாட்டிக்கு 6 நோன்பை தீர்ப்பு வழங்கினார்கள். அப்படி சொன்னோடனே அபூபக்கர் ஏற்றுக்கொள்வதற்கு யாராவது சாட்சி சொல்றீங்களாங்க, இன்னொரு சாட்சியிலிருந்து நான் அதுக்கு சாட்சின்றது கூட ஏற்றுக்கொள்ளலாம். சாப்பாக்களுக்கு தலில் கிடைக்காமல் இருந்திருக்கிறது, அதனால் கிடைக்காமல் இருந்திருக்கிறது, நல்ல கருத்து வேறுபாடு வாரத்துக்கு வாய்ப்பு. அது 3வது முக்கியமான காரணம், ஆதாரத்தை புரிந்து கொள்வதில் ஏற்படக்கூடிய சித்தாந்தம். தெரிஞ்சவங்க எல்லாரும் நம்ம படிச்சவங்க எல்லாருடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி உண்டா? இல்ல, நிச்சயமாக வேறுபாடு, நிச்சயமாக வேறுபடும். நான் சொல்லக்கூடிய செய்தியை உடனடியாக புரிந்து கொள்ளக்கூடியவங்க இருப்பீங்க, நான் சொல்லக்கூடிய செய்தியிலிருந்து நானே புரியாத விஷயம் புரியக்கூடியவங்க நான் நினைக்க மாட்டேன். அந்த கருத்தை என்னாலே நம்ம புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அதை விட கூட புரியக்கூடிய ஆச்சரியம் தரவில்லை. அப்ப இந்த ஆழத்தின் சாகம் புரிகின்ற இந்த ஆற்றல் மனிதனுக்கு மனிதன் வேறுபாடு. இப்போது விஷயம் ஆட்டோமேட்டிக்கா கருத்து வேறுபாடு. அதை நம்ம எங்க பார்க்கிறோம்? பல்முறைவாக பார்க்கிறோம். அந்த ஹதீஸ புரிந்து கொள்வதற்கு தான் பிரச்சனை ஏற்படும். சிலர் தூர் ஆழமாக புரிகிறார்கள். எப்படி புரிகிறார்கள்? குர்ஆன் வசனங்கள் எடுத்து பேசுகிறார். சொல்கை நேரம் பிடிக்கப்பட்ட கடமை, அது சொன்ன ஹதீஸ்களை முன்வைக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வேகமாக போக வேண்டும் என்று நாடியிருக்கிறார்கள். ஒரு புரிதல் ஏற்படுகிறார். உலக புரிந்து கொண்டுதான் நம்ம இந்த இடத்துல சொல்லணும் எழுதுகிறார். மற்ற சஹாபாக்கள் மேலோட்டமாக புரிந்து கொண்டார்கள். அவங்க சொன்னாங்க, இல்ல அவங்க போய் தான் சொல்லுவோம். அப்ப இந்த புரிந்து கொள்வதிலே போல பேசுகிறேன். அல்லாஹ் தஆலா இதை 21வது அத்தியாயம் சூரத்துல் அன்பியா 79வது வசனத்தால சொல்றாங்க. சுலைமான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு தஃசீராசிரியர்கள் பிரச்சனை என்னன்றத சொல்லும்போது பல கருத்துக்களை சொல்றாங்க. அதாவது ஒரு இந்த தோட்டத்தில்
ஆடு சென்று மேய்ந்து அந்த தோட்டத்தை அழித்து விட்டது. என்ன தீர்ப்பு அப்படின்னு கேட்டவுடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கினார். இந்த தீர்ப்பை கேள்விப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார், நான் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்க மாட்டேன். அது நீங்க தீர்ப்பு வழங்கிருக்கீங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க என்றால், நான் அவங்களுக்கு எப்படி தீர்ப்பு வழங்கியிருப்பேன் என்றால், ஆடு வைத்திருந்தவர்களுக்கு சொல்லியிருப்பேன், நீங்க ஆட்டை தோட்டக்காரர்களை கொடுத்து அவர்கள் ஆட்டை அனுபவிக்கட்டும். ஆட்டில் பால் மற்றதுகளை அனுபவிக்கட்டும். ஆட்டையுடையவர்களுக்கு சொல்லியிருப்பேன், நீங்கள் தோட்டத்தை பொறுப்படுத்தி அந்த பயிரை செய்து அந்த நிலைகளை கொண்டு வாருங்கள். தோட்டம் அழிக்கப்பட்ட நிலைக்கு வரும்போது ஆட்டை அவர்கள் எடுத்துக் கொள்ளட்டும் என்றுதான் நான் தீர்ப்பு வழங்கியிருப்பேன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். இதுதான் கஷ்டத்தில் இந்த வரலாற்ற இந்த சம்பவத்தை சொல்லக்கூடியது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றாங்க 21-79 சுலைமான், சுலைமானுக்கு அதை பற்றிய விளக்கத்தை நாம் கொடுத்தோம். தாவூதுக்கு இல்லாத நேரடி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படாத நேரடியான விளக்கத்தை நாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தோம். ஆழத்தில் தகவல் விளங்குகின்ற ஆற்றல் வித்தியாசப்படும். அந்த நேரத்தில் கருத்து வேறுபாடு நிச்சயமாக வரும். இதுவும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இப்படி ஏற்பட்டிருப்பது நாம் காண்போம். அடுத்தது ஆதாரம் இருக்கும். நம்ம கிடைச்சிருக்கும் ஆதாரம், அந்த ஆதாரம் மன்சூக் என்பது நமக்கு தெரியாமல், மன்சூக் மாற்றப்பட்டது என்பது தெரியாது. ஆரம்ப காலங்களில் தொழுகையை கட்டித்தந்த முறை புரிந்தால் அல்லாஹ் அக்பர் ருக்குவுக்கு போனால் ருக்குவுல கைதத்தை இப்படி வச்சு கால்களுக்கு இடையில வச்சு போடும். இதுதான் முறை. ருக்கு செய்யக்கூடிய முறை என்றால் ஆரம்பத்தில் 2 கையை இப்படி கோர்த்து கொண்டு 2 தொடைகளுக்கும் இடையில முழங்கால்களுக்கும் இடையில காலை வச்சு கொள்ளும், இந்த கையை வச்சு கொள்ளும். பிறகு இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. முழங்கால கைவிடலை கொள்ளும் இந்த சட்டமாக அது மாற்றப்பட்டது. ஒரு நாள் 2 அல்காமா அஸ்வர் என்று சொல்லக்கூடிய 2 பேர் தாபிகள், 2 பேரும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்களுக்கு பக்கத்தில் நின்று சொல்றாங்க. அவங்க முழங்கால கையை வச்சு கொண்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கண்டிக்கிறான். நீங்க என்ன புரியுறீங்க? சொன்னா கால்களுக்கு இடையில கையை வைக்கணும். பிரகாரம் தெளிவுபடுத்தும் போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஏற்றுக்கொள்ளணும். அந்த இடத்துல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு பற்றி முரண்படுறது என்ன காரணம்? மாற்றப்பட்ட செய்தி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுக்கு வரவில்லை, கிடைக்கவில்லை. இதனாலேயும் கருத்து வேறுபாடு வரும். இந்த காலத்திலும் அந்த பிரச்சனை மன்சூர் சட்டம் தெரியாம ஒரு ஹதீஸ் எடுத்து வச்சு தீர்ப்பு விட்டுருவோம். அடுத்தது ஆதாரம் ஒன்று கிடைத்திருக்கும். அந்த ஆதாரம் வைப் என்பது தெரியாமல் ஆதாரம் கிடைத்திருக்கும். ஆனால் அந்த ஆதாரம் வைப் என்பது தெரியாது என்ன செய்வோம்? வைப் என்று தெரிஞ்சவர் சொல்றதுக்கு மாற்றமாக நம்ம சொல்லுவோம். இது நிறைய அதிகமான கருத்து வேறுபாடுகளுக்கு ஒரு காரணம். கராத்தில் இமாம் கராத்தில் இமாமும் இமாமுடைய கராத்து மௌனமுக்கும் கராத்தாகும் வைப். அதிகமாகவும் அனைவராக வைப் என்பது தெரியாது. அதே போல நிறைய சட்டங்கள் நம்ம எடுத்து பார்த்தாலே அந்த சட்டங்களுக்காக அவர்கள் எடுத்து வைத்த ஆதாரங்கள் லைஃப் என்பது அவர்களுக்கு தெரியாது. லைஃப் என்பது தெரியாத நிலையில் ஒருவர் அமல் செய்தால் அந்த அமலுடைய நிலை என்ன? லைஃப் வந்து தெரியாது, நமக்கு நம்ம செஞ்சுட்டு போறோம். இப்ப இந்த அமலுடைய சுக்கும் என்ன? வரும்போது ஏற்றுக்கொள்வார், நமக்கு நன்மை கிடைக்கும். நம்முடைய அமலையெல்லாம் ஏற்றுக்கொள்வார். ஆனால் நம்ம விஷயம் சரியானதை பின்பற்றணும். ஆசையினோட மனசில் இருக்கணும், முயற்சியும் இருக்கணும். இருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு செய்தியை பார்க்கிறோம், நமக்கு சரியானப்படுது, நம்ம அதன் அடிப்படையில் அமல் செஞ்சு கொண்டு போறோம் என்றால் நிச்சயமாக அந்த அமலுக்கு அல்லாஹ் நமக்கு 100% கூலியை தருவார். அப்படி இல்லை என்றால் இந்த உலகத்தில யாரும் சரியான வழியில் இல்லை. ஆனா இது ஒரு பிரச்சனை நம்ம மக்கள்கிட்ட, இப்போ சமகால மக்கள்கிட்ட இப்படி எல்லாம் குரான் ஹதீஸ் தமிழ்ல வந்துருச்சு, எல்லா பக்கம் பயன் பண்றாங்க, இந்த மாதிரி கிளாஸ்கள் நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கூட இதை எட்டியே பார்க்காத மக்களுடைய நிலை
அதை எட்டி பார்க்கிற மக்கள் எட்டி பார்க்கலன்றதுக்காக வேண்டி எல்லா இடத்துல விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம். நம்ம துஆத்தும் லா குவாத்தும். ஹசன் ஹுதைரில் ஃபேமஸான ஒரு அறிஞர் சொல்றார், ஒரு புத்தகம் எழுதுறார், நஹ்னு துஆத்தும் லா குவாத்தும். நாங்கள் அழைப்பாளர்களை அங்கு தீர்வு வழங்குகிறவர்கள் அல்ல. ஏன் நம்ம அவசரப்பட்டு தீர்ப்போட ஆசைப்படுறோம்? தீர்ப்பு வழங்கண்டு இல்ல இல்ல, நம்ம நம்ம மக்கள்கிட்ட பேசுறோம். நம்ம அல்லாஹ்வுத்தாலாவே புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஒரு அடியார் பாவம் செய்து விட்டு தௌபா செய்தார். பாவம் செய்து விட்டு தௌபா செய்தார். அந்த மலக்குகள் அழைத்து சொல்கிறாராம், பாருங்கள் இந்த அடியாரை நான் மன்னிப்பேன் என்று தெரிந்துதானே இடத்தில் மன்னிப்பு கேட்கிறார், அவனுக்கு நான் மன்னிப்பு வழங்குகிறேன். அவன் போய் திரும்ப போய் ஒரு பாவம் பண்றான், பண்ணிட்டு திரும்ப வந்து தௌபா செய்யணும். நல்லா திரும்ப அழைச்சு சொன்னார், நான் மன்னிப்பேன் என்று தெரிந்துதான் நான் திரும்பவும் இடத்துல வந்திருக்கேன், எனவே அவனுக்கு நான் மன்னிப்பு கொடுக்கிறேன். மூன்றாவது முறை இப்படி நடக்கிறது என்று சொல்றாங்க. நமக்கு இந்த லைட்டை தந்தா நேரத்துல போறது சுருக்க காலத்துக்கு போறது இன்ட்ரெஸ்ட் இல்ல. பாருங்க, ஈசா இஸ்லாம் கட்ட துவா அதை ஓதுறாங்க. என்னது? இன்ஃபு அஜீபும் فإنهم عبادك وإن تغفر لهم فإنك أنت العزيز الحكيم. யா அல்லாஹ், அவர்களை நீ கண்டித்தால் அவர்களுடைய அடியார்கள், நீ அவர்களை மன்னித்தால் உன்னை யாரும் மன்னிக்க முடியாது. கண்டு ஈசா இஸ்லாம் தன்னுடைய உம்மத்துக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி அல்லாஹ்வுடைய தூதர் உடனே தன்னுடைய இரண்டு கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி என்று கண்கள் இரண்டாலே தன் கண்ணில் வடிகிற அளவு காண்பிக்கிறார்கள் என்று புகாரி வருது. பிரசமாவுக்கு சோதனை கொண்டு போத பார்த்தாங்க, நரகத்துக்கு அனுப்ப யாரும் ட்ரை பண்ணல. நம்ம நிலையில் என்னென்றால் அவன் நிறைவாசின் சொந்தத்துல சந்தோஷம். அப்பதான் நான் பார்க்கிறோம், என்ன கசமுடைய அந்த புத்தகம் மட்டும் வரும் அந்த அதிக ஒட்டாங்கானா போனீங்க. அப்புறம் அந்த ஒரு அடியார் சொல்றாரு, நானே எல்லாம் நீங்க அந்த கட்டத்தில் மகிழ்ச்சி அடையலாம். அப்படி அந்த ரஹ்மத்துடைய வார்த்தையில திறந்து வைத்திருக்கும் போது, அல்லாவுடைய ரஹ்மத்தின் வானங்கள் பூமியை மிகைத்திருக்கும் போது நம்மளுடைய அல்லாவுடைய அருளை ஏன் சுருக்கணும், ஏன் எனக்கு மட்டும் ஆக்கணும்? இதான் பிரச்சனை. இப்ப நாங்க ஒரு வழிகேட்டை செய்கிற அந்த டிரைவர் யோசிக்கணும். பாவம் இவர் இதோட மூத்த நடத்தி பேசுவாரு என்று இவர் கவலைப்பட்டார், என்ன மாற்றத்தை பயன்படுத்த. ஆனா நான் அவர் என்ன உடனே பார்க்கிறார், வழிகேடு என்னோட வழிகேட்டில் உறுதியாக்கி நரகத்துக்கு அனுப்புறதுக்கு அவனுக்கு பத்துவம் வெளியிட்டு அதை இன்டர்நெட்லயும் போட்டு அதே போல வீடியோக்களை இப்ப யூடியூப்லயும் போட்டு எல்லாம் செஞ்சு அதை போன தாக்குறதுல சந்தோஷம். வழிகேடு நரகவாசி இது ரசமானி அவர்களுடைய தாவாவுடைய அதுவே கிடையாது. அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். லைஃபான ஹதீஸ் என்று தெரியாமல் ஒரு ஹதீஸை கொண்டு அமல் செய்தால் அவன் வழிகேடல் அல்ல. அப்படி வழிகேடு என்றால் இன்றைக்கு முழு பெரும் வழிகேடுகள். என்ன பார்வையில் நான் முழுவதையும் சொல்லணுமா, எனக்கு லைசன்ஸ் தெரியவில்லை, அதை முழு எந்த பார்வையில் நான் என்னுடைய தேடலுக்கு ஏற்ப அறிந்து வைத்திருக்கிற எத்தனை வயதான அறிந்து நீங்க செஞ்சுட்டு அப்ப வயதான அறிந்து செய்யுங்க. அதே போல நீங்க வயதான அறிந்து எத்தனை அறிந்து நானாம செஞ்சுட்டு போறேன். அப்ப உங்களோட பார்வையில் நான் லைஃப செய்யறேன். என்னுடைய பார்வை நீங்கள் லைஃப் வச்சுக்கிறீர்கள், உங்களுடைய பார்வையில் நான் லைஃப் வச்சுக்கிறேன். அப்ப லைஃப் இல்லாம யாரும் எல்லாம் எனவே நான் செய்யும் போது எனக்கு சரியான கான்பிடன்ஸ் இருக்கணும். நான் செய்வது சரியான சாதிதான். இவர் ப்ரூவ் பண்றாரு, நீ செய்யறது லைஃப் பண்ணு, நான் ஏற்றுக்கொள்ளணும். ப்ரூவ் பண்ணினான், ஏற்றுக்கொண்டு அந்த லைஃப் நான் உடனடியாக விட்டு விட மாட்டேன். லைஃப் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு லைஃப் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அதன் அடிப்படையில் அமல் செய்தால் அந்த அமல் செய்ய லைஃப் ஏற்றுக்கொள்ளாம எனக்கு வலிமையாக சொல்லிக்கலாம். நான் இல்லை எந்த பார்வையில் சரிதான் என்று சொன்னால் பிரச்சனை முடியாது, அழிக்காது. நான் ஏற்றுக்கொள்றது சிந்திப்பேன் சொல்றேன், நீங்க செய்யற லைஃப் வந்து எப்படி லைஃப் இருக்கிற காரணங்களை சொல்றேன், லைஃப் தான் திரும்பவும் அந்த லைஃப் நான் பண்ணா அமல் செய்கிறேன் என்றால் நான்
பேசுகிறது. இந்த லைஃபான ஹதீஸின் அடிப்படையில் எழுப்பப்படுகிற அடுத்த காரணம் வந்து லைஃப் என்பதை அறியாமல் இருக்கிறது. இப்படியான முக்கியமான காரணங்களால் சஹாபாக்களுக்கிடையில் இமாம்களுக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த கருத்து வேறுபாடுகளின் போது நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இதுதான் பிரதானமான விஷயம். கருத்து வேறுபாடு யாராவது எல்லோரும் அவரிடத்தில் போதிய இஸ்லாமிய அறிவு இல்லை என்பதுதான் அர்த்தமா. இஸ்லாமிய அறிவு இல்லாதவர்கள் தான் எல்லோரும் எத்தூரிய விஷயத்தில் ஒரே கருத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்படுவார். கருத்து வேறுபாடு நிச்சயமாக இருக்கும். இந்த கருத்து வேறுபாட்டின் போது எப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான அம்சம். அதில் ஒன்று என்னென்றால், நாம் மாற்று கருத்துடையவர்களை பற்றிய நல்லெண்ணத்தை கைவிடக்கூடாது. மாற்று கருத்துடையவர்களை பற்றிய நல்லெண்ணம் தான் நம்மகிட்ட இருக்க வேண்டும். அவர்கள் சரியான முடிவுக்கு வர வேண்டும் என்ற ஆசையும் நம்மகிட்ட இருக்கும். மாற்று கருத்துள்ளவர்களை பற்றி நல்லெண்ணம் இருக்கணும், அவர்கள் சரியான முடிவுக்கு வரணும் என்ற ஆசையும் நமக்கு இருக்கும். இதுக்கான அதவை அல்லாஹ்வுக்காக அந்த 21-29 சொல்லித்தாங்க. அந்த வசனத்தை நீங்க திரும்ப படித்து பாருங்க. நிறைய படிப்பினைகளை நீங்க எடுப்பீங்க. பிரச்சனை ஏற்பட்டது, ஒரு சமூகம் பிரச்சனையை வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் முறையிட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு மாற்றி விளக்கம் சொன்னார். சுலைமானுக்கு தான் நம்ம அதுக்கு சரியான விளக்கத்தை கொடுத்தோம். அல்லாஹ் சொன்னார், வக்குல்லன் ஆதைனா ஹுக்மன் வ இல்மன். அவர்கள் 2 பேருக்கும் நாம் ஆட்சியையும் அறிவையும் கொடுத்தோம். தாவூதுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 2 பேருக்கும் நாம் ஆட்சியையும் அறிவையும் கொடுத்தோம். அவங்க சிறப்பு சொல்லுவோம். இப்ப இந்த அறிவை இன்றைக்கு மாற்றத்தையும் பார்க்கணும், அன்றைக்கு உள்ள மாற்றத்தையும் பார்க்கணும். யாரு சஹாபாக்களுக்குள்ளே பார்த்தோம், இமாம்களுக்குரிய பாட்டம் என்றால் மாற்றியவர்கள் வந்தால் உடனே சொல்லுவாங்க அவர்தான் அதுக்குரியவர், புகழ்ந்து சொல்லுவாங்க. மாற்றி கருத்து ஆயுதம் இருக்கு. ஆனால் அவர்களை பற்றி இவர்கள் புகழ்கிற நிலையை பார்த்தால் ஆச்சரியப்படக்கூடியவர். என்னைக்கு உலகமாக உலகமாக செல்ல போகலே உங்களுக்கு காட்டும். ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹ், ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் 2 பேருமே அஹ்லுசுன்னா வல் ஜமாஅத்துடைய முக்கியமான 2 உலமாக்கள். குர்ஆன் சுன்னாவை உயிர்ப்பிக்க வேண்டும், ஷிர்க் பித்அத்துகளுக்கு சாவமணி அடிக்க வேண்டும் என்று நம்மெல்லாம் ஆசைப்படாத நேரத்தில் ஆசைப்பட்டவர்கள், நமக்கெல்லாம் தெரியாமல் இருந்த நேரத்தில் தெரிந்து கொண்டவர்கள், இதுக்காக நிறைய தியானம் செய்தவர்கள். 2 பேருக்கு முறையில பல விஷயங்கள் கற்றுக்கூடிய விஷயத்துல கற்று வைப்பார். சில நேரம் அன்பான இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் ஒரு செய்தி சொல்லிப்பார். அதை உடனடியா அல்பானி அவர்களுக்கு லைவ் பண்ணி சொல்வார். ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி பத்வா கொடுப்பார். நம்ம தக்ஸி கூடுங்கிற பத்வா கொடுத்தார். நம்ம நாட்டில் உள்ளதில்ல, சவுதி அரேபியா அளிக்கக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட் தவணை முறை கடன் மது கூடும் என்று பத்வா கொடுத்தார். ஷேக் அல்பானி சொன்னார், ரூபா 500 ரூபாய், அதுதான் வட்டி. ஆனால் ஒரு நாள் ஷேக் அல்பானி ஷேக் இபாதை பற்றி கேவலமாக தரக்குறைவாக பேசியீர்கள். ஷேக் இபாதை பற்றி ஒரு மஜ்லிஸ்ல சொன்ன ஹஃபிظஹுல்லாஹ் பாரக்கல்லாஹு பிஹி அலைஹிம் பிஷேக் இஸ்லாம் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் என்று துஆ செய்து நீங்க அவரை பற்றி பிடிங்கள். அவர்தான் இந்த இமாம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத், இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அஹ்லுஸ் சுன்னாவுடைய மிக முக்கியமான இமாம் என்று குறிப்பிடுறோம். ஷேக் அல்பானி இங்க வந்து சொல்லுவாங்க, ஷேக் அல்பானி கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க, இவர் இப்படி சொல்லிட்டாரு அல்பானி, முஹத்திஸ் ஷாம், முஹத்திஸ் நாஃபிர், ஷாமில் உள்ள மிக முக்கியமான முஹத்திஸ் அவர்தான், இன்றைய காலத்தில் உள்ள ஹதீஸ்களை இருந்து அவர்தான், அவரை சொல்லி பிடிங்கள், அவர்கிட்ட போய் படியுங்கள் என்றுதான் இவங்க சொல்லுவாங்க. அவரை விட சிறந்த ஒரு முஹத்திஸ் கிடையாது அப்படின்னு ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் ஷேக் அல்பானியை சொல்லுவாங்க. ஆச்சரியமா அதிசயமா பார்க்கும்போது உங்க உடம்பு நம்ம என்ன செய்யறோம்டா இனிஷியேட்டிவ் எடுத்தெடுப்புலயே அவன் உட்கார்ந்து பைக்கியா ஒன்றும் தெரியாது. அவன் ஷேக் பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுக்கு கண் தெரியாது.
22 வயசுல இருந்து அல்லாஹ் தஆலா கண் பார்வை. ஆனால் அல்லாஹ் தஆலா அவனுடைய இல்ம குறைக்கல. ஒரு காரியை வச்சு இல்ம வளர்த்து கொண்டே இருந்தான். ஒரு யமனில் உள்ள ஒரு இமாம், பள்ளி இமாம் மிக மோசமான முறையில் ஒரு ஃபத்வாவில் ஷேக திட்டிருக்கார். குருடர் அப்படி இப்படி அவர் அமல் லைஸ அமல் பஸீர் ஃபகத் வைன்னமா ஹுவ அமல் கல்ப், கண் குருடன் மட்டும் இல்லை உள்ளம் குருடன் எல்லாம். இதை திட்டி எல்லாம் செஞ்சு அந்த மனுஷன் மௌத்தாயிட்டார். மௌத்தானா சில ஷபாபுகள், இளைஞர்கள், சரபிய சிந்தனை உள்ளவங்க அவர் ஜனாதா போகல, அவர் ஃபுல்லா எதிர்த்து மோசமாக எல்லாம் பேசிட்டாங்க. பேசினோடனே ஷேம்பாத்திட்ட வந்து இந்த மெசேஜை சொல்றாங்க. அதில் உள்ள சிலர் இப்படி நடந்துச்சு, நாங்க அப்படி எல்லாம் பேசணும், இது மக்களுக்கு எடுத்து. அப்ப இவரோட ஜாயின் பண்ணி அந்த பிரச்சனை வந்ததால உடனே ஷேம்பாத்த பிளைட் போட்டு, பிளைட்லயே வாகனத்துல தெரியாது யமனுக்கு போய் அவர் அபுராடிய போய் அவருக்கு ஜனாதா சொல்றது கொடுத்து வந்தாங்க. இது உலமா இல்லைன்னா உலமா ரப்பானிக்கும் நல்லா கிட்ட நெருக்கத்தை புறணும் உண்டு. இந்த உலகத்துல பிரபல்யத்தையோ அல்லது மக்கள் மத்தியில ஈடுபடணும்ன்றதை அவங்க விரும்பல. அல்லா கிட்ட போய் நிக்கணும் என்ற பயம் இருந்துச்சு. எனவே கருத்து வேறுபாடுகள் வரும்போது உலமாக்களை மதிக்கணுமே தவிர, இப்ப என்ன நடக்குது பாருங்க, பேசிக்ல உண்டுபட்ட நம்மளை வந்து ஒரு சூஃபி திட்டுறது, கள்ளன் என்றோ அயோக்கியன் என்றோ மோசமானவன் என்றோ நடத்த கட்டவன் என்றோ ஒரு சூஃபி திட்டிருக்கானா? ஒரு சூஃபி ஒரு துண்டு பிரச்சனை வெளியிட்டிருக்கிறானா? ஒரு சூஃபி ஒரு செயல போட்டிருக்கானா? அவன் கருத்தை மட்டும்தான் எதிர்த்து போவான். இந்த கேவலமான விமர்சனங்கள் செய்றாங்க யாருன்னு பாருங்க. குர்ஆன் சுன்னத் பேசுறவங்க. அப்ப இந்த நிலையில இருந்து எப்ப நம்ம விடுபடுறோமோ அப்பதான் நமக்கு தௌஹீதுக்கு வாரம் அர்த்தம். அது வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு பொலிட்டிக்ஸ் தான் செய்யணும், தீன் பரப்புங்க. எனவே இந்த நிலையை நம்ம உருவாக்கணும். மாற்று கருத்துடையவர்களை, வழிகட்ட கருத்துக்களை உடையவர்களாக இருந்தாலும் சூஃபிய சிந்தனைகள், ஷிர்கான சிந்தனைகள், குராஃப சிந்தனைகள், பிதேத்தான சிந்தனைகள் உள்ளவர்களாக இருந்தாலும் அவங்களை இன்ஷா அல்லாஹ் மாற்றலாம். நம்ம பிறந்துக்கு எப்படி வரல, நம்ம எவ்வளவு ராத்திரி வைத்தவர்கள், மௌலித் ஓதியவர்கள், இந்த சந்தனக்கூடு எடுத்தவர்கள் எல்லாம் தானே வந்திருக்கிறாங்க. மௌலித் ஓதினார்கள், அதுக்கு தலைமை தாங்கினவங்க, சுருக்குக்காக வேண்டி, விதேதுக்காக வேண்டி, விவாதத்துக்கு வந்தவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஏன் நம்ம இப்ப இருக்கிறவனை மட்டும் வில்லனாகவே எதிரியாக பார்க்கணும்? அவனும் வருவான் ஒரு நல்லெண்ணத்தோட பழகலாம். அதுக்காக வேண்டி மார்க்கத்தை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்றது. ஆனா அவன்கிட்ட அசலாக்க காட்டணும். அவன் ஓதுறத நம்மளும் கையை தூக்கி நிக்கிறது, நான் துவா ஓதல, நான் அவன் வரட்டும்ன்றதுக்காக கையை தூக்கி நின்றேன்னா சொல்லக்கூடாது. ஆனால் அவன் ஒரு நல்ல விஷயம், அவன் ஒரு நோய்வாய்ப்படக்கூடிய சந்தர்ப்பம் போகணும். யூதன்ட்டு நோய் சாரிக்க போறேன். யூதனை விட மோசமா அந்த உலகத்துல யாரையும் குர்ஆன் சார்ந்து பாருங்க. அஷத்துன்னாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத், ஈமான் கொண்டவர்களுக்கு மிக கடுமையான எதிரிகள் இந்த யூதர்கள். அவங்களே நோய் விசாரிக்க போறாங்க, அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு போறாங்க. என்றால் நம்ம மாற்று கருத்துடையவர்களுடைய விஷயத்துல மிக ஒரு நல்லெண்ணத்தோடும் அவர்களும் ஹக்குக்கு வரணும் என்ற ஆசையோடையும் செயற்படும். அதே போல அவங்கள ஒரு சின்ன விஷயமா நம்மள இந்த மாதிரி தான் நினைச்சு அவங்க செய்யற விடயங்கள் எல்லாரும் கல்யாணம் நடக்குது அல்லது அவங்க வீட்டுல ஒரு விசேஷம், ஏதோ ஒரு ரீதியில நம்ம தொடர்புடையவர்களா இருக்கோம், சொந்தம் அல்லது இரத்த நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு உறவுல இப்படி இருக்க போகும்போது இவங்களை புறக்கணிக்கவும் செய்யறோம். சில நேரத்துக்கு வரதட்சணை, கல்யாணம், அது இதெல்லாம் சில நேரத்துல புறக்கணிக்கவும் முடியல குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டு. இதனுடைய இதை எப்படித்தான் இது பண்ணிக்கிறது ஏன்னு கேட்டா, அளவுகோலா பிடிக்கிறவங்க, ஊர்ல இருந்து பிடிக்கிறவங்க அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, இந்த கல்யாணத்துக்கு நான் வரல, இவங்க ஆள் பார்த்து போயிருக்கேன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். இதுல இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல நம்ம ஒரு இத்தியாச சம்பந்தமான அணித்தலைக்கும் மாற்று கருத்துடையவர்களை எப்படி நம்ம நடந்து கொள்ளணும். மாற்று கருத்துடையவர்கள் நம்ம பல கேட்டகரை பிரிக்க வேண்டியிருக்கு. விதேசவாதிகள், சிறுக்கு செய்யக்கூடியவர்கள், இஜ்திஹாதுல தவறுவிடக்கூடியவர்கள், பெரும்பாவம் செய்யக்கூடியவர்கள், இப்படின்னு பல நிலைகளை கொண்டு ஒவ்வொரு நிலைக்கும் மார்க்கும் ஒரு
தீர்ப்பு சொல்லுது இன்னாரோட எப்படி நடந்து கொள்ளணும். சிலர் விதயத்தில் இருப்பாங்க, ஆனா அறியாமல் இருப்பாங்க. சிலர் விதயத்தை பரப்புறதுக்கு வேண்டிய அதில் இறங்கி இருப்பாங்க. இப்ப இது ரெண்டும் உண்டு. இதுக்கு நிறைய அதை சம்பந்தமா இன்ஷா அல்லாஹ் விரிவாக என்ன நமக்கு நம்ம இது ஒரு கல்வி முறையில நம்ம கொண்டு போறதால வரக்கூடிய தகவல்கள் ஆதாரபூர்வமாக தெளிவாக இருந்துட்டால் இன்ஷா அல்லாஹ் புறத பேசிக்கொள்ளும். அடுத்தது தனிப்பட்ட குறைகள் எதையும் அவங்களோட நம்ம மாற்று கருத்துடையவர்களுடைய தனிக்குறை எவ்வளவு ஒரு மிக நம்ம கடுமையை எதிர்த்த ஒருவர் ஏதோ ஒரு ஆபத்துல மாட்டிட்டானா கூட அந்த நேரத்திலையும் நம்மளோட வாயிலிருந்து தப்பான வார்த்தைகள் வரக்கூடாது. அடுத்தது அவர்களோடு கலந்துரையாடலுக்கான வாய்ப்புகளை தேடும். மாற்றுக்கருத்துடையவர்கள்ட்ட நம்ம இருக்கிற விஷயத்தை சொல்றதுக்கான முயற்சி நம்ம செய்யணும். அந்த முயற்சி அவனை அவனுடைய கருத்தில் இன்னும் உறுதிப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. அப்ப பக்குவமான முறையில அந்த முயற்சிகள் இடம்பெறும். எதுவுமே பொதுவாக மனிதனை பொறுத்தவரையில் அவன் ஒன்று சேரும் போது, அவன் சந்திக்கும் போது அவனுடைய உள்ளத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சொல்லி சொன்னாங்க, நீங்கள் ஈமான் கொள்ளும் வரை சொர்க்கம் செல்ல மாட்டீர்கள், நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் வரை ஈமான் கொள்ள மாட்டீர்கள், நீங்கள் ஒருவரை நேசிப்பதற்குரிய வழியை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா சொன்னாங்க. சலாத்தை பழக்கம், சலாம் சொல்லுங்க. நிறைய இன்னொரு அதிகம் தஹாபு தஹாபு, அன்பளிப்புகளை பரிமாறுங்கள், உங்களுக்கு இடையில் அன்பு அதிகரிக்கும். இந்த அன்பளிப்புகள் பரிமாற்றம் எல்லாம் உண்மையிலே மாற்றி கருத்துடையவர்கள்ட்ட ஒரு நல்ல நிலை உருவாகும். இந்த லாஸ்ட் வீக் ஸ்ரீலங்காவில் இந்த 11ஆம் தேதி ஒரு உலமாக்களுக்கு இஜ்திமா நடத்துறாங்க. தப்லீக் ஜமாத் லக்னோல இருந்து ஒரு ஆலிம் போறாராம். இப்ப நம்ம தௌஹீதுல முன்னுக்கு நின்று வேலை செய்யறோம். இப்ப கிட்டத்தட்ட தப்லீக்குடைய பார்வையில் அவங்களுக்கு நம்ம எதிரி. அப்ப அந்த மரக்கத்துல இருந்து தலைமையத்துல இருந்து ஒரு மௌலவிய அந்த ஏரியாவுக்கு அனுப்பி அந்த மௌலவியோட சேர்த்து மிக முக்கியமான எங்க ஊர்ல உள்ள இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் அப்படின்னு ஒரு 4-5 பேரை எங்க வீட்டுக்கு அனுப்பினாங்க. அவர் வந்த உடனே சலாம் சொல்லிட்டு சேர்க்கறது ஒரு சின்ன ஹதியா வச்சுக்கொண்டு ஒரு சின்ன பார்சல் ஒண்ணு கையில நேர்ந்தாங்க. அதை வாங்கின உடனே இந்த மனசுல ஏற்பட்ட அந்த மாற்றத்தை நான் நேரடியாவே அனுபவிச்சேன். அந்த பார்சல ஏதோ உள்ள இருக்கிறது என்னமோ அவன் அன்பளிப்பு தந்துட்டேன் அந்த வீட்டை வந்து. அப்ப இந்த மனசுல அந்த இதுல பார்த்தா சிந்தனை போகுது வாங்கினதுகளுக்கு நம்ம என்ன கொடுத்து அனுப்புவோம் என்ன அந்த எப்படியான ஒரு இது பாருங்க பிராக்டிக்கலா. இப்ப நம்ம வந்தவங்க சும்மா அவங்க வந்து கேட்ல நின்று நம்மளும் காரசாரமா பேசி ஒரு நிலை ஏற்பட்டால் ஒன்றும் கிடைக்க போறதில்லை. இப்ப அவர் வந்து உட்கார்ந்தால இப்படி தொண்டு நடக்க போகுது, ஸ்டெப் நீங்க எல்லாம் வரணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு புறம் மார்க்கமே பேசிடலாம். அவங்க பொதுவான ஊர் விஷயங்கள், நம்மளோட சொந்த விஷயங்கள், படிப்பு விஷயங்கள் இதெல்லாம் பேசிக்கு இருந்து போட்டு போகும்போது இப்ப நான் என்ன செஞ்சேன்னா ஷேக் முகமது அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய கிதாபு தௌஹீத் தம்ஹீத் என்ற பேர்ல பெரிய ஒரு ஷரஹ் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த புக் ஒன்று நீங்க கிடைச்சிங்க. அந்த புக்கை அவருக்கு கொடுத்தது இந்த ஹதியா நீங்க வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இவர் போய் அதை படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டி அல்லாட்ட மாட்டோம். இப்ப இவர்கிட்ட காரசாரமாக நான் இடத்துல விவாதிச்சிருந்தா இப்படி ஒரு டாக்குமெண்ட் அவர் கையில கொடுக்கலாம்னா சலாமும் சொல்ல முடியாது. அப்ப மாற்று கருத்துடையவர்கள்ல விவாதம் இந்த கலந்துரையாடல் நம்மகிட்ட இருக்கிற அந்த விவாதம் ஒன்று சொல்ல போதாவது தூக்கிட்டு சிநேகபூர்வமான நட்பு ரீதியான கலந்துரையாடல்களுக்கு அவங்களை எடுக்கணும். அதுவும் ஒபிஷியல் இடம் வரக்கூடாது. சும்மா வீட்டை போறது போய் உட்கார்ந்து இப்படி நீங்க ஒரு கருத்து சொன்னீங்களா என்ன ஸ்டேஷன் கேட்கும் போது நிச்சயமா மாற்று கருத்து அது அழகான ஒரு நிலை அதுல உருவாகும். கருத்தை நம்ம பதிவு செய்யும் போது இதுதான் அவரும் அதுதான் பதிவு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த முறையை நிச்சயமாக அது நிறைய வெற்றிகளை தரும், உள்ளங்களுக்கு இடையில பிணைப்பையும் ஏற்படுத்தும். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத் சபா 24வது வசனத்துல சொல்றான், முஸ்லிம்கள் மாற்று மதத்தவர்களோட கலந்துரையாடல் நடத்தும் போது எப்படி நடத்துறாங்கன்னா நாங்கள் அல்லது நீங்கள் ஒன்றில் நேர்வழியில் இருப்போம் அல்லது வழிகட்டில் இருப்போம். இந்த கலந்துரையாடலுக்கான ஒரு மிக முக்கியமான வழிமுறை. எடுத்தரப்புல நீங்கள் வழிகாட்டில் இருக்கிறீர்கள் என்று சொன்னா யாரும் ஒரு காவிர கூட போய் நீங்க நிறைய போவீங்க நினைத்து கொள்ள மாட்டேன்.
நீ நரகவாசி, நீ காபின்னு சொல்லி பாருங்க அவன்கிட்ட, அவனை பிடிக்காது. சொன்ன அதே போல அந்த அடிக்கடி ஒரு அவசரம் சகாலோ இல்ல களிமத்தின் சவாயும் பையன நம்ம பையன் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் உள்ள ஒரு அந்த பொதுவான அந்த உடன்பாட்டுக்கு வாங்க. இப்ப இது குயிக்காக அவர்களை நம்மளோட பக்கம் திருப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அதே போல பேசிக்கொண்டிருக்கும் போது முடிவுகள் கிடைக்காது. என்ன சொல்லணும்னா நமக்கு தெரியாம இருக்கும் போது ஒட்டத்தடிய ஒரு முடிவை நம்ம சொல்லிடாம அவங்கள்ட்ட சொல்லலாம். ரைட், நம்ம 2 பேரும் இங்க போவாங்க, இந்த அறிஞர்கிட்ட போவோம் வாங்கண்டா அவங்கள அழைப்போம். அழைத்து உலமாக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்கள விடுறதுக்கு முயற்சி செய்யணும். அதுவும் சஹாபாக்கள் நம்ம காட்டி தந்த ஒரு முன்மாதிரி. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மிஸ்வர் இப்னு மஹ்ரமா 2 பேரும் உம்ராவுக்கு ஒன்று போகும்போது அபுவான்ற இடத்துல வச்சு கருத்து வேறுபாடு படுறாங்க. ஏனென்றால் இஹ்ராம் அணிந்த ஒருவர் குளிக்கலாமா, இந்த தலையை கழுவலாமா இல்லையா? மிஸ்வர் ரலியல்லாஹு சொன்னாங்க தலையை கழுவ கூடாதுங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க கழுவலாம். கடைசியில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க நீங்க அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு போய் இது சம்பந்தமா கேளுங்க. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு போனா அவங்க என்ன செஞ்சாங்க, உடனே இவர் போய் இந்த கேள்வியை கேட்டோம்னா தண்ணியை தலையில ஊத்தி தலையை நல்லா தேய்ச்சி கழுவி சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அப்ப என்னத்தை பாக்குறோம்னா 2 பேர் கருத்து வேறுபாடு வரும்போது முடிவுக்கு வராது செய்யணும். நம்ம என்ன போய் 2 பேரும் கேட்போம், அல்ல இந்த அறிஞர்கிட்ட போய் கேட்போம் ஒரு முடிவு எட்டுறதுக்கான முயற்சியை நம்ம செய்யணும். இது போன்ற பல விஷயங்கள். இப்ப இது நம்ம யோசிச்சு சில முடிவுகள் எடுக்கலாம். இந்த அடிப்படையில கருத்து வேறுபாடுகள் என்பது இயல்பானது. அந்த கருத்து வேறுபாடுகளை சரியான முறையில் நம்ம கையாள வேண்டும். அந்த கருத்து வேறுபாடுகள் மாற்று கருத்துடையவரை விட்டு நம்மை தூரப்படுத்தக்கூடாது, அல்லது அவரை உடனடியாக நரகத்துக்கு அனுப்புவது அல்லது அவரை டேமேஜ் பண்றது ஒரு நிலைக்கு நம்ம போகக்கூடாது. இன்றைக்கு உள்ள கருத்து வேறுபாடுகளுக்குரிய காரணங்களை பார்க்கும்போது சில காரணங்கள் நாம் பட்டியலிட்டிருக்கிறோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய காரணமும் இருக்கலாம். இன்றைய கருத்து வேறுபாட்டுக்கு காரணம் பெரும்பாலும் பொறாமை அல்லது காழ்ப்புணர்வு. இன்றைக்கு உள்ள தாவா காலத்துல பாக்குற கருத்து வேறுபாட்டுக்கு ஆரம்பத்தில் இமாம்கள்ட்ட இந்த கருத்து வேறுபாட்டுக்கான காரணங்களை விட மிகைத்திருப்பது இது பொறாமை அதிகம் அல்லது காழ்ப்புணர்வு அதிகம். ஒருவர் நல்ல முன்னறி போறாராம் என்றால் அவரை ஜீரணிக்க முடியாத ஒரு நிலை இருக்கும், அல்லது பெருமை ஆணவம் இருக்கும். ஒரு எனக்கிட்டதான் நல்ல இல்மு இருக்கு, எனக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைக்கிறது. இதுவும் இன்றைய கருத்து வேறுபாடுகளுக்கு காரணம். அடுத்தது சில தனிநபர்கள் அல்லது இயக்கங்கள் மீது கொண்ட அளவு கடந்த பற்று. யாரையா ஒரு அளவு கடந்து நேசிக்கிறது, கடைசியில் அவர் சொல்றதான் சரி. எவ்வளவு தெளிவாக இவர் சொன்னாலும் அதை கேட்கறதில்ல, அவர் சொல்றதான் சரி. இதனால கருத்து வேறுபாடுகள் உருவாகும். அதே போல தூர நோக்கில்லாத சிந்தனை, எல்லாத்தையும் எடுத்தெடுப்புல சாதிக்க நினைக்கிறது. அடுத்தது மேலோட்டமான அறிவு. அடுத்தது உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்க, இல்மியல் அறிவுபூர்வமா ஒரு பிரச்சனையை அணுகாம ஒரு உணர்வு பூர்வமாக மாத்திரம் அந்த பிரச்சனையை அணுகுவது. அடுத்தது இயல்பு. சில காலத்து இயல்பாக இருக்கின்றா, நீங்க கூட அடிக்கணும் சொல்லுவார், இல்ல சூடா தான் அடிக்கணும். டேஸ்ட் அடிக்கண்டா, இல்ல அது டேஸ்டே கிடையாது. இது சிலருக்கு இயல்பு, ஒத்து போவதே கிடையாது. மாற்று கருத்து சொல்லியே பழக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. இவங்களை நீங்க உங்களோட வழியை கொண்டாடணுமாக இருந்தால் எந்த கருத்தை நீங்கள் கொள்கிறீர்களோ அது மாற்றமான கருத்தை நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட கருத்துக்கு அவங்க வருவாங்க. அடுத்தது மிக முக்கியமான ஒரு காரணம், பிரபல்யத்தை விரும்புவோம். மக்கள் மத்தியில நான் பிரபல்யம் அடையணும். அரபு மாற்று நிலைப்பாட்டை எடு, நீ பிரபல்யம் அடைவா. இதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆடி வீசியத்திலேயே கண்டிச்சிட்டாங்க. நம்ம எல்லாருமே ஒரு வகையான அப்படியா மாற்றம்
பப்ளிசிட்டி அல்லது பாப்புலாரிட்டி. இந்த அடுத்தது வந்து அரபுல சொல்லுவாங்க ஹாலிஸ் துவரப்புண்டு, நீ மாற்று கருத்தை சொல் பிரபல்யம் அடைவாய். மாற்று கருத்தை சொல் பிரபல்யம் அடைவாய். ஹாலிஸ் துவரப் அரபுல. இப்ப இந்த நிலையில் நிறைய பேருட்ட இதையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையில் இப்படியான நிலையை தேர்வதை கூட தடை செய்தாங்க. லிபாசு ஷூரா என்று சொல்லக்கூடிய அந்த ஆடை தடை செய்யும். எல்லாருமே ஒரு முறையிலேயே ஆடை அணிஞ்சிட்டு போறோம். நம்மள இதுக்குள்ள ஒரு கடாக்கு மாதிரி ஆடை அணிஞ்சிட்டு வந்தாருண்டா அவர் வந்து வித்தியாசத்தை விரும்புகிறார். மக்கள் மத்தியில் நான் டிஃபரெண்டான ஒரு ரெண்டு காட்ட விரும்புகிறார் என்றால் அது கூடாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப எனவே மார்க்கெட்ல போய் இப்படி சில ஆய்வுகளை நான் படிச்சு பார்க்கும்போது ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஹதீஸ் கலைஞர், அவருக்கு சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹா சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹா என்ற ரெண்டு கலைக்களஞ்சியங்கள், சஹீஹுக்குரிய ஒரு கலைக்களஞ்சியம், பைபுக்குரிய கலைக்களஞ்சியம் இருக்கு. அதுல சில ஷார்ட்டான மசாலாக்களையும் ஷேக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க குறிப்பிடுறாங்க. உதாரணமா பெண்கள் வளையல் நகை அணியக்கூடாது, அதே போல உம்ரா ஹஜ்ஜோடு சம்பந்தமான சில மசாலாக்கள், ஃபஜ்ருடைய அதான்ல அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம்ன்றது சேர்க்கிற சம்பந்தமானது, இப்படி நிறைய மசாலாக்களை குறிப்பிடுறாங்க. இதை நான் படிச்சுட்டு வரும்போது மனம் சொல்லும் சில நேரம் இதெல்லாம் மக்கள் எடுத்து போட்டோம்னா கொஞ்சம் நல்லா அடிக்கும், ஸ்பெஷல் அடிக்கும். இதுக்கு பின்னால போய் தூக்கி போட்டோம்னா நிச்சயமா ஸ்பெஷலா தாண்டிக்கும் சமூகம். நிறைய பேர் ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டாங்க. அதுலயும் ஸ்பெஷலிஸ்ட் ஆயிருப்பாங்க. புதுசா இதை கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி சொல்றோம். ஒன்றும் புதுசு இல்ல. இந்த புதுசா யூஸ் பண்ண போற இந்த இஸ்திம்னான்னு சொல்லக்கூடிய மாஸ்டர்பேஷன் பிரச்சனை, அல்லது இந்த அஸ்லாத்து கைரும் தங்க வளையல் பெண்கள் அணிகிறது, இப்படியான எல்லா மசாலாக்களும் ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஏற்கனவே இந்த சில்சிலாவை பற்றி இந்த சில்சிலாவில் ஹதீஸ்களை தொகுத்து வரும்போது ஜஹூல் ஹதீஸ் என்ற ஒரு பகுதியை போட்டு அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்ப இது நம்மளும் படிக்கிறது தானே. ஆனால் இதை கொண்டு வந்த பித்னாவை சமூகத்தில் ஏனென்றால் இது வேறு அறிஞர்கள் சொல்லாத மசாலாக்கள் நிறைய இருக்கிறது. ஆனா என்ன செய்யறாங்க இந்த சில சபா இளைஞர்கள் இதை கொண்டு போனா தான் நமக்கு பரபரப்பு ஏற்படும் என்று இதைத்தான் கொண்டு வர இப்படியான மசாலாக்கள். இது உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஷவாதுல் மசாலி, ஷவாது ஷேக் அல்பானி, ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அரிதாக குறிப்பிட்ட சில விஷயங்கள் இதை நம்ம பெரிதுபடுத்த கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு மாற்று கருத்துக்களும் அப்ப உலமாக்களால சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த பப்ளிசிட்டியை விரும்புறதும் ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது செய்திகளை உறுதிப்படுத்துறது இல்லை, கருத்து வேறுபாடுகள் காரணம். இப்ப நாம சொன்ன செய்திய இப்ப எல்லாத்தையும் நீங்க நான் சொன்ன மாதிரி புரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல இதை போய் யார்கிட்டயாவது நீங்க சொல்லுவீங்க. நீங்க சொல்லும் போது உங்கள்ட்ட கேட்கிறவர் இன்னும் ஒரு முறையில கேட்டு நம்ம ஒரு ஆலிம் கிட்ட அது போய் சேரும். அவர் உடனடி எந்த பேரை சொல்லி வெப்சைட்ல எழுதுவார். பாருங்க இப்படி சொல்லி என்ன செஞ்சிருக்கீங்க ஒழுங்கான முறைக்கு என்ன தொடர்பு நீங்க இப்படி சொன்னீங்களா, இதுல உங்களோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டா பிரச்சனை முடியும். இதை கேட்காம தூரத்தில் இருந்த அந்த செய்திகளை கேள்விப்பட்டு மாற்றி கருத்து கொள்ளும் போது அந்த கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வருது. அடுத்தது மன உச்சிகளை பின்பற்றுறது. இந்த கருத்து வேறுபாடுகளுக்கான காரணங்கள்ல மிக பிரதானமான ஒன்றாக இதுவும் இருக்குது. இது சமகாலத்தில் உள்ள சிலது. இது மாதிரி நீங்களும் இன்னும் நூற்றுக்கணக்கான காரணங்களை இனங்காணலாம் அந்த சந்தர்ப்பங்களை வைத்து. பொதுவாக நம்ம கவனிக்க வேண்டியது இருந்தால் சலப்புகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், அந்த கருத்து வேறுபாடுகளை வைத்து சலப்புகளை வழிகெடுக்க கூடாது. சலப்புகளுடைய கருத்து வேறுபாடுகள் நியாயமானவை. அவர்கள் குர்ஆன் சுன்னாவின் நிழலில் இருந்துதான் கருத்து வேறுபாடுபட்டார்கள். இவங்களுடைய கருத்து வேறுபாடுகளை பற்றி இமாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்களான ஒரு புத்தகம், சின்ன புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. ரஃபுல் மலாம் அன் அஇம்மத்தில் அலாம். இந்த பிரபல்யமான அறிஞர்களை சொல்லப்படக்கூடிய அவதூறுகளை விட்டும் அவர்களை பரிசுத்தப்படுத்துவது அல்லது உயர்த்துவதற்கு. இந்த புத்தகம் இங்கிலீஷ்ல இருக்கும் நினைக்கிறேன், தமிழ்ல இதுவரைக்கும் வரல. தமிழ்ல கொண்டு வரப்பட வேண்டிய இது முக்கியமான நூல்கள் எது உண்டு. இரண்டாவது சரி வந்திருக்கீங்க கேள்விப்பட்டேன். இரண்டாவது வந்து ஷா வலியுல்லா தில்லவி, இந்தியாவை சேர்ந்தவர், எழுதிய புத்தகம் அல் இன்சாஃப் ஃபி பயானி அஸ்பாபில் இக்திலாஃப், கருத்து வேறுபாடுகளுக்கான காரணங்கள் உடைய விஷயத்தில் நடைநிலை. இந்த புத்தகம் சாஜிதாவில் வெளியிட்டு பார்த்தேன். அப்துல் ரஹ்மான்
உமரி மொழிபெயர்த்து வந்துட்டீங்க. அந்த புத்தகத்தை எடுத்து கண்டிப்பா படிங்க. அப்போ நமக்கு நிறைய தெளிவுகள் கிடைக்கும். கருத்து வேறுபாடு அல்லாஹ்வின் பார்வையில ஒண்ணுதான் அப்படின்னு. கருத்து வேறுபாடு இல்லை, சத்தியம். சத்தியம் சத்தியம் அல்லாஹ்வின் மனிதர்கள் நிறைய சத்தியம் உண்டு. அல்ல ஹக்கு வாஹிதும் லா யதஅத்தது.